நீங்க நல்ல ஐக்கியத்துல, நல்ல உறவுல, நல்ல சந்தோஷத்துல கனமாಗಿ இருப்பீர்கள். ನೀವು ಒಳ್ಳೆ ಐಕ್ಯದಲ್ಲಿ, ಸಂತೋಷದಲ್ಲಿ, ಒಳ್ಳೆ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ಘನವಾಗಿರುವಿರಿ. உங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்களே தடையாய் இருக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನೀವೇ ತಡೆಯಾಗಿದ್ದೀರಿ. எந்த மனுஷன் மூலமாய் செய்தி அனுப்பினாரோ, ಯಾವ ವ್ಯಕ್ತಿಯ ಮುಖಾಂತರ ಸುದ್ದಿ ಬಂತೋ அந்த மனுஷனை திரும்ப அனுப்புகிறார். ಆ ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಮತ್ತೆ ಕಳಿಸುತ್ತಾರೆ. உன் ஆயுசு நாட்களை பெருக செய்வேன், ನಿನ್ನ ಆಯುಸ್ಸು ದಿನಗಳು ಹೆಚ್ಚಾಗುವುದು, குணமாக்குகிறேன், நான் மறுதலிக்க மாட்டேன். ஹalleluya. ஹalleluya. கடந்த 4 மாதங்களாக 4 ತಿಂಗಳಾಗಿ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ಸ್ವಾಮಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. காலத்தை குறித்தும், ಕಾಲವನ್ನು ಕುರಿತು, காலத்துக்கு பின்னால் நடப்பதை குறித்தும், ಕಾಲಿಗೆ ಹಿಂದೆ ನಡೆಯುವಂತದನ್ನು ಕುರಿತು, மனிதர்கள் எண்ணுகிற எண்ணிக்கை குறித்தும் ಮನುಷ್ಯರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕುರಿತು நீ பேசு என்று சொல்லி ನೀನು ಮಾತನಾಡು. நானும் அதற்காக சில முயற்சிகளை எடுத்திருக்கிறேன். ನಾನು ಅದಕ್ಕಾಗಿ ಕೆಲವೊಂದು ಪ್ರಯಾಸಗಳನ್ನು ಪಟ್ಟಿದ್ದೀನಿ. ஆனால் அந்த நேரமும் அந்த வழியும் வரவில்லை. ಆದರೂ ಆ ಸಮಯವು ಆ ದಿನಗಳು ಬರಲಿಲ್ಲ. ஹalleluya, 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 ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். ஆமென். கடந்த நாட்களிலே சித்தூர் பகுதியில் என் ஊழிய தளத்திலே ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಚಿತ್ತೂರು ಭಾಗದಲ್ಲಿ ನನ್ನ ಸೇವೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ அந்த நேரத்தில் கர்த்தரோடு பேசினார். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದರು. இங்க வந்திருக்கிறவர்களை கண்ணோக்கி பாருண்டா, ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡು. அதுல ஒரு ஊழியக்காரருடைய மனைவியை கர்த்தர் காண்பித்தார். ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸೇವಕರ ಹೆಂಡತಿಯನ್ನು ಸ್ವಾಮಿ ತೋರಿಸಿದರು. பாவ சிந்தையோடு அக்கிரம எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருந்தார்கள். ಪಾಪ ಚಿಂತೆಯಿಂದಲೂ ಅಕ್ರಮದ ನೆನಪಿಂದಲೂ ಬಂದು ಕುಳಿತಿದ್ದರು. திட்டமாய் கர்த்தர் பேசினார். ತೀರ್ಮಾನವಾಗಿ ಸ್ವಾಮಿ உன் ಮಾತನಾಡಿದರು. ஆசீர்வாதத்துக்கு நீயே தடையாய் இருக்கிறாய். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನೀನೇ ತಡೆಯಾಗಿದೀಯಾ. வெளித்தோட்டத்துக்கு நீ என்னுடைய ஊழியக்காரன் ஊழியக்காரி என்று சொல்லக்கூடும். ಹೊರಗಡೆಗೆ ಮಾತ್ರ ನೀ ನನ್ನ ಸೇವಕನು ಸೇವಕಿ ಅಂತ ನೀನು ಹೇಳಬಹುದು. ஆனா என் பார்வைக்கு நீ அப்படி அல்ல. ಅದು ನನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ನೀನು ಹಾಗಲ್ಲ. உன்னை நான் காண்கிறேன் என்று சொன்னார். ನಿನ್ನನ್ನು ನಾನು ಕಾಣುತ್ತೇನೆ. இப்போதே உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடு என்று சொன்னார். ಇವಾಗಲೇ ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು ಬಿಡು. அப்போது ஒரு வார்த்தையை உருவாக்கினார். ಆವಾಗ ತಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸಿ, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், ಅನ್ಯಾಯ ಮಾಡುವವರು ಅನ್ಯಾಯ ಮಾಡಲಿ, அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், ಅಶುದ್ಧವಾಗಿರುವವರು ಅಶುದ್ಧವಾಗಿ, புறங்குறுகிறவன் புறங்குறட்டும், ಚಾಡಿ ಹೇಳುವವರು ಚಾಡಿ ಹೇಳು, கோபப்படுகிறவன் கோபப்படட்டும், ಕೋಪ ಪಡುವವರು ಕೋಪ சண்டை போடுகிறவன் சண்டை போடட்டும், ಜಗಳ ಆಡುವವರು ಜಗಳ ಆಡಲಿ, கோல் சொல்லுகிறவன் கோல் சொல்லட்டும். ಬೇರೆಯವರ ಕುರಿತು ಕೊರತೆ ஆனால் ಆದರೆ பரிசுத்தமாய் இருக்கிறவன் ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವವರು இன்னும் இன்னும் பரிசுத்தமாய் இருப்பானாக, ಇನ್ನೂ இன்னும் பரிசுத்தமாய் இருப்பானாக. ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ இப்படி ஆவியானவர் சொல்ல ஆரம்பித்தார். ಹೀಗೆ ದೇವರ ಆತ್ಮನು ನುಡಿಯಲಿಕ್ಕೆ என்னை ಆರಂಭಿಸಿದರು. மீறி என் கண்களிலே கண்ணீரை வடியத்தக்கதாக வார்த்தைகளை பேசினார். ನನ್ನನ್ನು ಮೀರಿ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಿಂದ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವಂತೆ ದೇವರು ಮಾತನಾಡಿದರು. இதே வார்த்தையை நீ எந்த இடத்தில் நின்று ஆராதிக்கிறாயோ, ಇದೇ ಮಾತು ನೀನು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದೆಯೋ அதை குறித்து பகிரங்கமாக நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ಇದನ್ನು ಕುರಿತು ಬಹಿರಂಗವಾಗಿ ಮಾತನಾಡು ಅಂತ ಹೇಳಿದರು. நேற்று சாயங்காலம் நான் சற்று நேரம் என் இல்லத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ನಿನ್ನೆ ಸಂಜೆ ಸ್ವಲ್ಪತ್ತು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಕುಳಿತಿರುವಾಗ அந்த சித்தூர் பகுதியிலே ஊழிய ஸ்தலத்திலே அமை கொண்டு வந்த தரிசனத்தையும் பேசின தீர்க்க தரிசனத்தையும் அப்படியே என் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தார். ಅಲ್ಲಿ ಚಿತ್ತೂರು ಪ್ರಾಂತದಲ್ಲಿ ನಡೆದಿದ್ದ ಸೇವೆಯನ್ನು ಕುರಿತು, ಅಲ್ಲಿ ನಡೆದಿದ್ದ ಘಟನೆಗಳನ್ನು ಕುರಿತು ಹಾಗೆ ನಿನ್ನ ನೆನಪಿಗೆ ತಗೊಂಬಾ ಅಂತ ಹೇಳಿದರು. அப்படியே என் கண்களுக்கு மறக்க கூடாதுன்னு அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து நான் எழுதி கொண்டேன். ನಾನು ಅದನ್ನು ಹಾಗೆ ನನ್ನ ಕಣ್ಣಿಂದ ಮರೆಯಬಾರದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ತಕ್ಷಣವೇ ಒಂದು ಪೇಪರ್ ಅನ್ನು ತೆಗೆದು ಅದನ್ನು ಬರೆಯಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದೆ. அதை விட்டு விட்டு ஐஸ்வர்யம் எதனால் வருதுன்னு சொல்லி நான் அதை பிரசங்கம் எடுக்க ஆரம்பித்தேன். ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಐಶ್ವರ್ಯವು ಯಾವುದರಿಂದ ಬರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನು ಕುರಿತು ನಾನು ಬರೆಯಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை குறித்து நான் உங்களோடு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று நினைத்தேன். ಅದನ್ನು ಕುರಿತೇ ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕಂತ ತಿಳಿದಿದ್ದೆ. ஆனா இங்கு வந்து நின்றபோது ಆದರೆ ಇಲ್ಲಿ ಬಂದು நான் ಕುಳಿತುಕೊಳ್ಳು, பேசுவது உனக்கு காதில் கேட்கவில்லையா? ನಾನು ನುಡಿತಾ ಇರೋದು ನಿನಗೆ ಕಿವಿ ಕೇಳಿಸ್ತಾ ಇಲ್ವಾ? நான் எதை சொல்லுகிறனோ அதை சொல்வாயாக என்றார். ನಾನು ಯಾವುದನ್ನು ಹೇಳುತ್ತೀನೋ ಅದನ್ನು ಮಾತ್ರ ನೀನು ಮಾಡಬೇಕು. நீங்க யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ನೀವು ಯಾರಾಗಿದ್ರೂ ನನಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. கர்த்தர் சொல்லும் வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತಿಗೆ ஆண்டவர் சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾ அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், ಅನ್ಯಾಯ
ಮಾಡುವವರು ಅನ್ಯಾಯ ಮಾಡಲಿ, அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், ಅಸಹ್ಯವಾಗಿರುವವನು ಅಸಹ್ಯವಾಗಿರಲಿ, பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும், ಪಾಪ ಮಾಡುವವರು ಪಾಪ ಮಾಡಲಿ, கோல் சொல்லுகிறவன் கோல் சொல்லட்டும், ಕೋಲ್ ಚಾಡಿ ಹೇಳುತ್ತಾ ಇರುವವರು ಚಾಡಿಯನ್ನು ಹೇಳುತ್ತಾ சண்டை ಇರಲಿ, போடுகிறவன் சண்டை போடட்டும், ಜಗಳ ಆಡುತ್ತಾ ಇರುವವರು ಜಗಳ ಆಡಲಿ, தன்னை குறித்து பெருமையாய் பேசுகிறவன் பெருமையாய் பேசட்டும், ತನ್ನನ್ನು ಕುರಿತು ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ಮಾತನಾಡುವವರು ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ಮಾತನಾಡಲಿ, நான் என்று சொல்லுகிறவன் நானாக இருக்கட்டும். ನಾನಂತ ಹೇಳುವವರು ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறது, ಆದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ಹೇಳುವುದು, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று சொல்லி ಪರಿಶುದ್ಧವಾಗಿರೋರು ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರಬೇಕಂತ ಹೇಳಿ இந்த பரிசுத்த வார்த்தையை உங்களுக்கு முன்னே வைக்கிறார். ಈ ಪರಿಶುದ್ಧವಾದ ಮಾತುಗಳನ್ನು ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಘ ಮುಂದೆ ಇಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில ஜெயமாய் மாறுவதாக. ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ 22ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಈ ಪರಿಶುದ್ಧವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದು ನಿಜವಾಗಿರಬೇಕು. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿರೋರು ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಿ. உன் பரிசுத்தத்தை கலைத்து விடாதே. ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ತೆಗೆದುಹಾಕಬೇಡ. நீ வாழ வேண்டிய பிள்ளை, ನೀನು ಆಳಬೇಕಾದ இன்னும் ಮಗನು, நீ வாழ வேண்டும். ನೀನು ಇನ್ನೂ ಬದುಕಬೇಕು. சகோதரனே சகோதரியே, ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, கணவனே மனைவியே, ಗಂಡಂದ್ರೆ தகப்பனே தாயே, ತಂದೆನೇ ತಾಯಿ, கால வருவதற்கு முன்பாக ದಿನಗಳು ಬರುವುದಕ್ಕೆ உன் ಮುಂಚಿತವಾಗಿ காலத்தை நீ ஏன் குறைத்துக் கொள்கிறாய்? ನಿನ್ನ ದಿನಗಳನ್ನು ಯಾಕೆ ನೀನು ಕಡಿಮೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ? காலம் உனக்கு முன்னே இருக்கிறது. ದಿನಗಳು ನಿನ್ನ ಮುಂದೆ ಇದೆ. நீ பரிசுத்தமாய் இருந்தால் ನೀನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದರೆ அந்த காலம் உனக்கு நன்மையாய் இருக்கும். ಈ ದಿನಗಳು ನಿನಗೆ ಶುಭವಾಗಿರುವುದು. நீ பரிசுத்தமாய் இல்லை என்றால் ನೀನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಲಿಲ್ಲ ಅಂದರೆ அந்த காலத்தை நீயே குறைத்துக் கொள்கிறாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் ಈ சொல்லுகிறார். ದಿನಗಳನ್ನು ನೀನೇ ಕಡಿಮೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೆ ಅಂತ ಕರ್ತನಾದ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ಪ್ರಸಂಗಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, 11ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ಆತನು ಸಕಲವನ್ನು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ಲೋಕವನ್ನು ಅದರಲ್ಲಿರುವಂತದನ್ನು ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் ದೇವರು ಆದಿಯಿಂದ ಅಂತವರೆಗೂ செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியார். ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮನುಷ್ಯನಿಂದ ಕಂಡುಹಿಡಿಯಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. சகலத்தையும் அதினதின் காலத்திலே வைத்திருக்கிறார். ಸಕಲವನ್ನು ಅದನ್ನ ದಿನಗಳಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. காலத்தை கர்த்தருடைய கையிலே மகிமையாய் வைத்திருக்கிறார். ದಿನಗಳನ್ನು ದೇವರು ಮಹಿಮೆಯಾಗಿ ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதைத்தான் உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ಅದನ್ನೇ ನಿಮಗೂ ನಮಗೂ ತಂದಿದ್ದಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಹೇಳುತ್ತದೆ, பிறக்க ஒரு காலம் உண்டு, ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ ಒಂದು ದಿನಗಳು, இறக்க ஒரு காலம் உண்டு, ಸಾಯಲಿಕ್ಕೆ ಒಂದು ದಿನ ಉಂಟು, நட ஒரு காலம் உண்டு, ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಒಂದು ಕಾಲ ಉಂಟು, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, ನಟ್ಟಿದ್ದನ್ನು ಕಿತ್ತು ಹಾಕಲಿಕ್ಕೆ ಒಂದು ಕಾಲ கொல்ல ಉಂಟು, ஒரு காலம் உண்டு, ಕೊಳ್ಳುವ ಸಮಯವು, குணமாக்க ஒரு காலம் உண்டு, ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವ ಸಮಯ ಉಂಟು, இடிக்க ஒரு காலம் உண்டு, ಕೆಡಬಿಡದೆ ಸಮಯ ಉಂಟು, கட்ட ஒரு காலம் உண்டு, ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಒಂದು ಸಮಯ ಉಂಟು, அழ ஒரு காலம் உண்டு, ಅಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಕಾಲ ಉಂಟು, நகைக்க ஒரு காலம் உண்டு, ನಗುವ ಕಾಲ, புலம்ப ஒரு காலம் உண்டு, ಗೋಳಾಡುವ ಸಮಯ ಉಂಟು, நடனமான ஒரு காலம் உண்டு, ಇಲ್ಲದೇ ಇರುವಂತ ಸಮಯ ಉಂಟು, எல்லாத்துக்கும் எல்லாம் ஒரு காலம் உண்டு. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಎಲ್ಲ ಸಮಯದಲ್ಲೂ ಒಂದು ಕಾಲ ಉಂಟು. இந்த காலம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காலம், ಈ ದಿನಗಳು ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವ ದಿನಗಳು, கர்த்தருக்காய் எழும்புகிற காலம், ದೇವರಿಗಾಗಿ ಎದ್ದೇಳುವ ದಿನಗಳು, கர்த்தருடைய நாமத்தை ஓடி ஓடி சொல்லுகிற காலம், ದೇವರ ನಾಮವನ್ನು ಓಡಿ ಓಡಿ ಹೇಳುವಂತ ದಿನಗಳು. இன்னைக்கு பணத்தை சேர்க்கணும், ಇವತ್ತು ಹಣವನ್ನು ಕೂಡಿಟ್ಕೊಬಹುದು, பொருளை சேர்க்கணும், ಆಸ್ತಿಯನ್ನು சொத்தை ಕೂಡಿಟ್ಕೊಬಹುದು, சேர்க்கணும், ಆಸ್ತಿಯನ್ನು ஆஸ்தியை சேர்க்கணும், ಸಂಪತ್ತನ್ನು வீட்டை ಸುರಿಸ್ಕೋಬಹುದು, கட்டணும், ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು, காரை வாங்கணும், ಕಾರನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು, நகைகளை பூட்டிக்கணும், ಒಡವೆಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳಬೇಕು, என்ன உயர்த்தி சொல்லணும். ನನ್ನನ್ನು ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಹೇಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படிதான் நாம் எண்ணிக்கொண்டு இந்த காலத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ಹೀಗಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. பிறக்க ஒரு காலம் உண்டுனா ಹುಟ್ಟೋದಿಕ್ಕೆ ಒಂದು ದಿನ ಉಂಟಂದ್ರೆ இறக்கவும் ஒரு காலம் இருக்கிறது. ಸಾಯಲಿಕ್ಕೆ ಒಂದು ಕಾಲ ಉಂಟು. ஆனா நீங்க ஏன் அந்த காலத்தை குறைக்கிறீங்க? ಆದ್ರೆ ನೀವು ಯಾಕೆ ಆ ಸಾಯುವ ದಿನಗಳಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಿಮ್ಮ ದಿನಗಳನ್ನು ಕೊರತೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? நீங்களே ஏன் உங்களை அழிச்சுக்கிறீங்க? ನೀವು ನೀವಾಗಿ ಏಕೆ ನಾಶಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? இந்த காலத்தை உன் கையில கொடுத்து இருக்கிறாரு. ಈ ದಿನಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ. எழும்பு எழும்பு சீயோனே,
ಎದ್ದೋಳು ಎದ್ದೋಳು ಚೀಯೋನನೇ, உன் வல்லமையை தரித்துக் கொள்ளு, ನಿನ್ನ ಶಕ್ತಿಯನ್ನು ಪಡೆದುಕೋ, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளு. ನಿನ್ನ ಅಲಂಕಾರ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕಿಕೋ. அப்போ யாருக்காக எழும்ப வேண்டும்? ಹಾಗಾದ್ರೆ ಯಾರಕ್ಕಾಗಿ ನೀನು ಎದ್ದೊಳಬೇಕು? கர்த்தருக்காக தான் எழும்ப வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ನೀನು ಎದ್ದೊಳಬೇಕು. ஒரு காலேஜ் படிக்கிற பையன் ಒಂದು ಕಾಲೇಜ್ ಹೋಗುವ எதற்காக ವಿದ್ಯಾರ್ಥಿ படிக்கிறான்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಅವನು நான் ஒரு ಓದುತ್ತಾನೆ? பட்டத்தை வாங்கணும், ನಾನು ಒಂದು ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ அந்த ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು, பட்டத்துக்கு சம்பாத்தனை வாங்கணும்னு ಆ நினைக்கிறான். ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ಗೆ ತಕ್ಕಂತೆ ಸಂಪಾದಿಸಬೇಕು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, சொல்லுங்க ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஒரு நல்ல தொழில் செய்கிறவன் ಒಂದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡುವವನು இந்த தொழிலை இன்னும் வளர்த்தி கொண்டு வரணும். ಇಲ್ಲ ಈ ಕೆಲಸವನ್ನು ಇನ್ನೂ ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾಡಬೇಕು, இந்த வளர்த்தினால நானும் என் குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறான். ಈ ಬಿಸ್ನೆಸ್ ಹೆಚ್ಚಾದ್ರೆ ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬವು ಸಂತೋಷವಾಗಿರಬಹುದು ಅಂತ ಅವನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஒரு திருமணம் செய்கிறவன் ಒಂದು ಮದುವೆ ಮಾಡುವವನು என் பெற்றோர்கள் நினைக்கிற பிரகாரம் ನನ್ನ ಹೆತ್ತಿದವರು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವ ಪ್ರಕಾರ கர்ப்பக்கனிகளை பெற்று நான் என் குடும்ப வாழ்க்கை கனமா காண்பிக்கணும்னு நினைக்கிறான். ಗರ್ಭದ ಫಲಗಳನ್ನು ಎತ್ತಿ ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬವಾಗಿ ಘನಪಡಬೇಕು ಅಂತ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. நாம நினைப்பது நமக்கு சரியாய் தோன்றுகிறது என்று சொன்னால், ನಾವು ಅಂತ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದು ನಮಗೆ ಸರಿಯಾಗಿ ಅನಿಸ್ತಾ ಇದ್ದರೆ, நம்ம படைத்த கர்த்தர் நினைக்கிற காரியம் அவர் செய்ய நினைக்க மாட்டாரா? ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವಂತ ಕಾರ್ಯ ಆತನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡೋದಿಲ್ಲವೇ? அவருக்காக நீ என்ன செய்ய நினைக்கிறாய்? ಅದಕ್ಕಾಗಿ ನೀನು ಯಾವುದನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀಯ? அவருடைய சமூகத்தில் உன்னை எப்படி கொடுத்திருக்கிறாய்? ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀಯಾ? எப்படி வாழ நினைக்கிறாய்? ಹೇಗೆ ಬದುಕಲಿಕ್ಕೆ உன் ಇಷ್ಟಪಡ್ತಾ வாழ்க்கை ಇದ್ದೀಯಾ? எவ்வளவு நாட்கள் இருக்கிறது? ನಿನ್ನ ಜೀವನ ಎಷ್ಟು ದಿನಗಳಿಗೆ ಇದೆ? ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ಹಾಲೆಲೂಯಾ, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. ஒரு வாலிப தம்பி நானும் பேசிக் கொண்டிருந்தேன். ಒಬ್ಬ ಯೋನಸ್ಥ ತಮ್ಮ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಾ அவன் ಇದ್ದೀನಿ. சொல்லுகிறான், ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ, இன்னும் கொஞ்ச காலம் தான், ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳು இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳೇ என் காலேஜ் முடிந்து விடும், ನನ್ನ ಕಾಲೇಜ್ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ இன்னும் ಮುಗಿದಿದೆ. கொஞ்சம் தான் என்று சொல்லுகிறான். ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರವೇ. சில சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு நான் கேட்டேன், ಕೆಲ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದು ನಾನು எப்ப ಮಾತನಾಡಿದೆ. ஸ்கூலுக்கு போறியா என்று கேட்டேன். ಯಪ್ಪ ಸ್ಕೂಲ್ಗೆ ஆமா ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. அங்கிள் போகிறேன் என்று சொன்னான். ಹೌದು ಅಂಕಲ್ ಹೋಗುತ್ತಾ இன்னும் ಇದ್ದೀನಿ. கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಲ್ಲಿ ಮುಗಿದೋಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஒரு கம்பெனி முதலாளியை பார்த்து கேட்டேன், ಒಂದು ಕಂಪನಿ ಯಜಮಾನನನ್ನು எப்படி ನೋಡಿದೆ. போகிறது உங்கள் வேலை? ಹೇಗೆ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ ನಿನ್ನ எப்படி இருக்கு இந்த பிசினஸ்? ನಿನ್ನ ಬಿಸ್ನೆಸ್ அவன் ಹೇಗಿದೆ? சொல்ல இந்த இடத்துல கொஞ்ச நாள்ல முடிந்து விடும். ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ದಿನದಲ್ಲಿ ವ್ಯಾಪಾರ ಮುಗಿಯುತ್ತದೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஒரு வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். ಒಂದು ಮನೆಗೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. அப்ப ஒரு தாய் சொல்றாங்க, ಅವಾಗ ಒಂದು ತಾಯಿ ನುಡಿಯುತ್ತಾರೆ, என் அருமை உங்களுக்கு தெரியல, ನನ್ನನ್ನು ಕುರಿತು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಲ್ಲಿ என் அருமை உங்களுக்கு தெரியல, ನನ್ನನ್ನು ಕುರಿತು ನಿಮಗೆ நான் ಗೊತ್ತಿಲ್ಲ, இல்லனா தான் தெரியும். ನಾನು ಇಲ್ಲದಿದ್ರೆ ಮಾತ್ರವೇ ನಿಮಗೆ ಗೊತ್ತು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இதெல்லாம் கொஞ்ச நாட்களா என் எண்ணத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. ಇದೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಾಗಿ ನನ್ನ ನೆನಪಿಗೆ ಬರುತ್ತಾ ಇತ್ತು. நான் போன பிறகுதான் தெரியும், ನಾನು ಹೋದ ಮೇಲೆನೇ நான் ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ, இல்லாத போதுதான் தெரியும், ನಾನು ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗಲೇ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ, நான் இருப்பது கொஞ்ச நாளுக்கு தான். ನಾನು ಇರುವುದು ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳು ಮಾತ್ರವೇ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இப்படி சொல்லி 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 ಹೀಗೆ ಹೇಳಿ ಹೇಳಿ உன் ಹೇಳುತ್ತಾ காலத்தை நீ குறைத்து கொண்டிருக்கிறாய். ನಿನ್ನ ಕಾಲವನ್ನು ನೀನು ಕಡಿಮೆ ಮಾಡುತ್ತಾ ஒரு ಇದ್ದಾರೆ. தகப்பன் சொல்றாரு, ಒಂದು ತಂದೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, இன்னும் கொஞ்ச நாள் தான் இவன், ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳು ಮಾತ್ರ அப்புறம் இங்க இருக்க மாட்டான். ಆಮೇಲೆ ಇವನು ಇರುವುದಿಲ್ಲ. ஏன்னு கேட்ட, ಯಾಕೆ? ஆமாயா ಹೌದಯ್ಯ. அவன் போயிருவான். ಅವನು ಹೊಂಟೋಗ್ತಾನೆ. ஹalleluya. ஆமென், ಆಮೇನ್, ஆமென். ಆಮೇನ್. எங்க போறான்னு கேட்டேன். ಎಲ್ಲೋಗುತ್ತಾನೆ? அவன் துபாய்க்கு போறான் என்று. ಅವನು ದುಬೈಗೆ ஆனா ಹೋಗ್ತಾನೆ. தகப்பனை பேச்சென்ன, ಅದೇ ತಂದೆ ಮಾತೇನು? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பான், ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳು அப்புறம் ಮಾತ್ರ. போயிருவான். ಹಾಗೆ ಹೊಂಟೋಗ್ತಾನೆ. ஒரு தாய் சொல்றாங்க, ಒಬ್ಬ ತಾಯಿ எவ்வளவு ಹೇಳುತ್ತಾರೆ, நாள் என் பிள்ளை இருப்பா, ಎಷ್ಟು ದಿನಗಳು ನನ್ನ ಮಗನು இன்னும் கொஞ்ச ಇರ್ತಾನೆ? நாள் தானே, ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ದಿನ ತಾನೆ, விட்டு விடு. ಬಿಟ್ಟು ಬಿಡು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஒரு வாலிப சகோதரி சொல்றா, ಒಬ್ಬ ಯೌವನಸ್ಥ ಸಹೋದರಿ நான் ಹೇಳ್ತಾಳೆ, எவ்வளவு நாளுக்கு இருப்பேன் இந்த வீட்ல, ನಾನು ಎಷ್ಟು ದಿನಗಳು இன்னும் ಇರಲಿ கொஞ்ச ಮಾಡಿ? நாள் தானே. ಇನ್ನ ಕೆಲವು ದಿನಗಳು ಮಾತ್ರ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. ஏன் கொஞ்சம் 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 என்று சொல்லி ಯಾಕೆ ಸ್ವಲ್ಪ 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 ಅಂತ ಹೇಳುತ್ತಾ உன் நாளை நீ குறைத்துக் கொள்ளுக. ನಿನ್ನ ದಿನಗಳನ್ನು ನೀನು ಕೊರತೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀಯ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நீ வாழ வேண்டிய வாழ்க்கைய, ನೀನ್ ಬದುಕಕ್ಕೆ ಬೇಕಾದ நீ வாழ ಜೀವನ, வேண்டிய வீட்டை, ನೀನ್ ಬದುಕಬೇಕಾದ நீ வாழ ಮನೆ, வேண்டிய பட்டணத்தை, ನೀನ್ ಬದುಕಬೇಕಾದ ನಿನ್ನ நீ ಪಟ್ಟಣ, இருக்க வேண்டிய இடத்தை ನೀನ್ ಇರುವಂತ ಸ್ಥಳವು நீயே குறைத்துக் கொள்கிறாய். ನೀನೇ ಅದನ್ನು கொஞ்ச நாள் ಕೊರತೆ. தானே இருப்பேன், ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಿಗೆ ಮಾತ್ರ ತಾನೇ, அப்ப தெரியும்
ಆವಾಗ ಗೊತ್ತು, அப்ப புரிஞ்சுக்குவீங்க ಆವಾಗ ನೀವು ஏன் ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ இந்த வார்த்தைகளை சொல்லுகிறீர்கள். ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಮಾತುಗಳನ್ನು எம்பெருமானாக இயேசு சொல்லுகிறார், ಸರ್ವಶಕ್ತನಾದ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் நமக்கு காலத்தை கனமாய் கொடுத்திருக்கிறார். ಆತನು ನಮಗೆ ದಿನಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. யோபு 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ಯೋಬನ 11ನೇ ಅಧ್ಯಾಯ ಹೇಳುತ್ತದೆ. 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 17ನೇ ವಚನವನ್ನು ನೋಡುವಾಗ சீக்கிரமாய் பாருங்க, ಬೇಗ ನೋಡಿರಿ. யோபு 11. யோபன ಬರೆದ ಗ್ರಂಥ 11. அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும், இருளடைந்த நீர் விடிய காலத்தை போல் இருப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இங்க என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் ಆಗ ನಿನ್ನ ಆಯುಸ್ಸು ದಿನಗಳು பட்ட பகலை போல் இருக்கும், ಹಗಲಿನ ದಿನವಾಗಿರುತ್ತದೆ, பிரகாசமாயிருக்கும், ಬೆಳಕಾಗಿರುತ್ತದೆ. இருளடைந்த நீர் ಕತ್ತಲೆಯಾದ ನೀನು விடிய காலத்தை போல் இருப்பீர். ಬೆಳಕಿನ ದಿನಗಳಾಗಿರುವೆ. விடிய காலம் எப்படி இருக்கும்? ಬೆಳಕು ಉಂಟಾಗುವ ದಿನವು ಸಮಯ ಹೇಗಿರುತ್ತದೆ? அது வெளிச்சமாய் கடந்து வரும். ಅದು ಬೆಳಕಾಗಿ பகல் எப்படி இருக்கும்? ಹಗಲು ಹೇಗಿರುತ್ತದೆ? அது பிரகாசமாய் இருக்கும். ಅದು ಪ್ರಕಾಶವಾಗಿ. அப்ப இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? ಹಾಗಾದ್ರೆ ಹಗಲಕ್ಕೂ ಕತ್ತಲೆಗೂ நீ ವ್ಯತ್ಯಾಸವಿಲ್ಲವೇ? வெளிச்சமாய் இருக்க வேண்டிய பிள்ளை, ನೀನು ಬೆಳಕಾಗಿ ಇರಬೇಕಾದ நீ ಮಗಳು, இருளாய் இருக்க வேண்டிய பிள்ளை அல்ல. ನೀನು ಕತ್ತಲೆಯಾಗಿ ಇರಬೇಕಾದ ಮಗಳಲ್ಲ. வேதம் எப்படிதான் சொல்லுகிறது? ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. சங்கீத புத்தகத்தை நீங்க பார்க்கும் பொழுது ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ 39ஆம் அதிகாரத்திலே 39ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. ಆತನು ನುಡಿಯುವ ಒಂದು ಮಾತನ್ನು ನೋಡಿರಿ. 39:5 சொல்லுகிறது, 39 ಕೀರ್ತನೆ 5 ಹೇಳುತ್ತದೆ, இதோ என் நாட்களை, ಇಗೋ ನನ್ನ ದಿನಗಳನ್ನು, அங்க பாருங்க, ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ, படிங்க, இதோ என் நாட்களை, என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது, ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ, ಸತ್ಯ என் ಗ್ರಂಥ ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. ನನ್ನ ಆಯುಸ್ಸು ದಿನಗಳು ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ಇಲ್ಲದಿದ್ದವಾಗಿದೆ. ஆயுசு அவர் கனமாக கனப்படுத்தியிருக்கிறாருங்க. ನಿಮ್ಮ ಆಯುಸ್ಸು ದಿನಗಳನ್ನು ಸ್ವಾಮಿ ಘನವಾಗಿ ಘನಪಡಿಸಿದ್ದಾರೆ. அத நாம குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ಅದೇ ಅದನ್ನು ನಾವು ಕಡಿಮೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಹೇಳಿರಿ ஹல்லேலூயா. சொல்றமா இல்லையா? ಹೇಳುತ್ತೀವಾ ಇಲ್ವಾ? ஆமென். ಆಮೆನ್. நம்முடைய ஆயுசு கர்த்தர் பெருக செய்திருக்கிறார். ನಮ್ಮ ಆಯುಸ್ಸು ದಿನಗಳನ್ನು ಸ್ವಾಮಿ ಹೆಚ್ಚು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா அத நம்ம குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ಆದ್ರೆ ನಾವು ಅದನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. சங்கீதம் 90ல நீங்க பாத்தீங்கன்னா ಕೀರ್ತನೆ 90ಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ அங்கே சொல்ற ஒரு வார்த்தை கவனிங்க. ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. பாருங்க, அங்கே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ 10ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், ನಮ್ಮ ಆಯುಸ್ಸು ದಿನಗಳು 70 ವರ್ಷವು, ಬೆಳತ್ತಿನ ಮಿಗುದಿಯ 80 வருஷமாய் இருந்தாலும் ಬಲ ಹೆಚ್ಚಾಗಿದ್ದರೆ 80 ಆಗಿರುತ್ತದೆ. அதின் மேன்மையானது ಅದು ಮಹಿಮೆಯಾದ, வருத்தமும் சஞ்சலமே. ಅದರಲ್ಲಿ ಇದುದೆಲ್ಲ ಕಷ್ಟವು ಕಣ್ಣೀರೇ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 70 வருஷம் அல்லது 80 வருஷத்தை ஆண்டவன் நமக்கு அதிகமாய் கூட்டி கொடுக்கிறார். இருக்கும்போது 70 ವರ್ಷವು 80 ವರ್ಷವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ವಿಶೇಷವಾಗಿ ಕೂಡಿಸಿ ಸೇರಿಸಿ ಕೊಡುತ್ತಾರೆ. வருத்தத்துக்கும் சஞ்சலத்துக்கும் நம்ம வருஷத்தை கொடுக்கிறோம். ನಾವು ವೇದನೆಗೂ ಸಂಕಲ್ಪಕ್ಕೂ ನಮ್ಮ ದಿನಗಳನ್ನು ಒಪ್ಪಿಸಿ நான் ಕೊಡುತ್ತಾ கொஞ்ச ಇದ್ದೀವಿ. நாள் தான் இருப்பேன், ನಾನು ಸ್ವಲ್ಪ ದಿನ ಮಾತ್ರ நான் ಇರುತ್ತೇನೆ, செத்து போவேன், ನಾನು ಸತ್ತೋಗ್ತೀನಿ, இன்னைக்கு இருக்கிறேன், ಇವತ್ತಿರ್ತೀನಿ, அப்புறம் செத்துருவேன், ಆಮೇಲೆ நான் ಸತ್ತೋಗ್ತೀನಿ, கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டுல இருப்பேன். ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಮಾತ್ರ ಮನೆಯಲ್ಲಿ இப்படி ಇರ್ತೀನಿ. நம்ம சொல்லி சொல்லி ಹೀಗೆ ನಾವು ಹೇಳುತ್ತಾ நம்ம ಹೇಳುತ್ತಾ ஆயுசு நாட்களை தேவனுக்கு கோபம் ஊற்றுறோம். ನಮ್ಮ ಆಯುಸ್ಸು ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಕೋಪ ಬರುವಂತೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. அதன் கீழ உள்ள வசனம் சொல்லுகிறது, ಅದಕ್ಕೆ ಕೆಳಗಿರುವಂತ உமது கோபத்தின் வல்லமையும் ನಿನ್ನ ಕೋಪದ ಬಲವನ್ನು, உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் ಭಯ ಭಕ್ತಿಗೆ ಕಾರಣವಾಗಿದತಕ್ಕ ನಿನ್ನ அறிந்து கொள்கிறவன் யார்? ಅದನ್ನು ಗ್ರಹಿಸುವವರು ಯಾರು? ஆயுசு நாட்களை நீ குறைத்துக் கொண்டால் ನಿನ್ನ ಆಯುಸ್ಸು ದಿನಗಳನ್ನು ಕೊರತೆ ಮಾಡಿಕೊಂಡರೆ தேவனுடைய கோபம் உன்மேல் வந்துவிடும். ದೇವರ ಕೋಪ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. நீதிமொழிகளை கவனிக்கும் பொழுது ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳನ್ನು ಗಮನಿಸುವಾಗ 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 10ನೇ ಅಧಿಕಾರವು 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ கர்த்தருக்கு பயப்படுவது ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವುದು என்ன செய்வதா?
ஆயுசு நாட்கள் பெருகுமா? ಆಯುಸ್ಸು ದಿನಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. நீங்க நம்ம கர்த்தருக்கு பயப்படாம ಇಲ್ಲಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಭಯಪಡದೀರಾ நம்ம வாயில வந்ததெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கோம். ನಮ್ಗೆ ಬಾಯಿಗೆ ಬಂದಿದ್ದೆಲ್ಲ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. ஹalleluya ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ சொல்லுங்க ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நம்ம கர்த்தருக்கு பயப்படுவதில்லை, ನಾವು ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. நம்முடைய ஆயுசு நாட்களை நாமளே குறைச்சு கொள்கிறோம். ನಮ್ಮ ಆಯುಸ್ಸು ದಿನಗಳನ್ನು ನಾವೇ ಕಡಿಮೆ ಮಾಡಿ. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ, ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. 1 பேதுரு 1:6 சொல்லுகிறது. 1 ಪೇತ್ರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நீங்க உங்க வாயின் வார்த்தையிலே நீங்க சிக்கிக்கொள்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಬಾಯಿನ ಮಾತಲ್ಲೇ ನೀವು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. உங்க வாயின் வார்த்தையிலே நீங்க சிக்கிக்கொண்டு ನಿಮ್ಮ ಬಾಯಿ ಮಾತಲ್ಲೇ ನೀವು ಒಳಗ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. உங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்களே தடையாய் இருக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನೀವೇ ತಡೆಯಾಗಿದ್ದೀರಾ. நீங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் கொஞ்ச சமயம் உங்களுக்குள்ளே சொல்லி ಈ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಅಂತ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೀವೇ ಹೇಳುತ್ತಾ பல சோதனைக்குள் நீங்க அகப்பட்டு விடுகிறீர்கள். ಹಲವಾರು ಶೋಧನೆಗೆ ಒಳಗಾಗಿ ನೀವು ಒಳಗಾಗುತ್ತೀರಾ. உங்க வாயின் வார்த்தையிலே நீங்க சிக்கிக்கொள்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಬಾಯಿನ ಮಾತಲ್ಲಿ ನೀವೇ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. அதனால் வேதனையும் துன்பமும் கண்ணீரும் பெருகுகிறது. ಆದ್ದರಿಂದ ವೇದನೆಯು ದುಃಖವು ಕಣ್ಣೀರು ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ ಇದೆ. பேதுரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், ಪೇತ್ರನು ದೇವರಿಂದ ತಿಳಿಯಲ್ಪಟ್ಟ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ, கர்த்தருடைய மகிமை பெற்ற ஒரு மனிதன், ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಂಡ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ கர்த்தரிடத்தில் வரும் பொழுது ದೇವರ ಬಳಿ ಬರುವಾಗ கர்த்தரை குறித்து உயர்த்தி சொல்லுகிறவன், ದೇವರ ಮಾತನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳುವವನು. ஆனா கர்த்தரே போய் கண்டிப்பதனால ಆದ್ರೆ ದೇವರನ್ನೇ ಹೋಗಿ ಅವನು ಗಂಡಿಸುವಾಗ பேதுருவை சாத்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಪೇತ್ರನು ದೇವರ ಶೈತಾನ್ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. நீங்க நல்ல ஐக்கியத்துல, நல்ல உறவில, நல்ல சந்தோஷத்துல கனமாய் இருப்பீர்கள். ನೀವು ಒಳ್ಳೆ ಐಕ್ಯದಲ್ಲಿ, ಸಂತೋಷದಲ್ಲಿ, ಒಳ್ಳೆ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ಘನವಾಗಿರುವಿರಿ. நீங்க உலகத்தின் பாதையில போகும் பொழுது, ನೀವು ಲೋಕದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ, சில வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பு வரும் பொழுது, ಕೆಲವೊಂದು ಮಾತುಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಗಂಡಿಸಿ ಬರುವಾಗ உடனே அவளுக்கு விரோதமாய் நின்று விடுவீர்கள். ತಕ್ಷಣವೇ ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ, ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲಿ ಬಿಡ್ತೀರಾ. அதனாலதான் சஞ்சலம், வேதனை. ಆದ್ರಿಂದಲೇ ಸಂಕಲ್ಪ, ವೇದನೆ. இங்க பேதுருவை பார்த்து கர்த்தர் சாத்தான் என்று சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಪೇತ್ರನನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಶೈತಾನ್ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. சற்று நேரத்துக்கு முன்னால இந்த பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ಸ್ವಲ್ಪ ಸಮಯಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಪೇತ್ರನನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, ಶರೀರವು ರಕ್ತವು ಇದನ್ನು ನಿನಗೆ ಪ್ರಕಟಿಸಲಿಲ್ಲ, என் பிதாவாகிய தேவனே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். ನನ್ನ ತಂದೆಯಾದ ದೇವರೇ ನಿನಗೆ ಇದನ್ನು இந்த ಪ್ರಕಟಿಸಿದರು. கல்லின் மேல சபையை கட்டுவேன், ಈ ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆ, உன்னை கொண்டு நான் கட்டுகளை அவிழ்க்கவும், உன்னை கொண்டு கட்டப்படவும் நான் உனக்கு அந்த மகிமையை தருவேன் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ಕಟ್ಟುಗಳನ್ನು ಬಿಚ್ಚೋದಕ್ಕೂ, ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ಕಟ್ಟುಗಳನ್ನು ಕಟ್ಟಾಕುವುದಕ್ಕೂ ನಾನು ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ನಡೆಸುವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. இப்படி சொன்ன ஆண்டவர் ಹೀಗೆ ಆತನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದ அடுத்த ದೇವರು நிமிஷம் சொல்றாரு, ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ சாத்தான் என்று சொல்லுகிறார். ನೀನ್ ಶೈತಾನ್ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நாம் சாத்தானின் வல்லமைக்குள்ள விழுகு விடுகிறோம். ನಾವು ಶೈತಾನ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದೋಗುತ್ತೇವೆ. உலகம் எந்த பாதையில போகுதோ அந்த பாதையில விழுந்து விடுகிறோம். ಲೋಕವು ಯಾವ ರೀತಿ ನಡಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ. தன் வாயின் வார்த்தையில சிக்கிக்கொள்கிறோம். ನಮ್ಮ ಬಾಯಿನ ಮಾತಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னை நீங்கள் காட்டிக் கொடுப்பீர்கள், ನನ್ನನ್ನು ನೀವು ತೋರಿಸಿ ಕೊಡುತ್ತೀರಾ, என்னை விட்டு சிதறி ஓடுவீர்கள், ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಚೆದರಿ உங்க ಹೋಗುತ್ತೀರಾ, முன்னால என்னை கைது பண்ணுவார்கள். ನಿಮ್ಮ ಮುನ್ನೆ ನನ್ನನ್ನು ಸೆರೆ ಹಿಡಿತಾರೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. நீங்கள் என்னை மறுதலிப்பீர்கள் என்று சொன்னபோது ನೀವು ನನ್ನನ್ನು ಬೇಡ ಅಂತ ತಳ್ಳುತ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳುವಾಗ இதே பேதுரு தான் சொல்றாரு, ಇದೇ ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவரே ದೇವರೇ, அது மட்டும் நடக்காது, ಅದು ಮಾತ್ರ ನಡೆಯುವುದಿಲ್ಲ, அது மட்டும் நடக்காது, ಅದು ಮಾತ್ರ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. எல்லாரும் மறுதலிக்கலாம், ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನು ಬೇಡ, எல்லாம் உம்மை விட்டு ஓடலாம், ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ஆனா ಹೋಗಬಹುದು, நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬೇಡ ಅಂತ உமக்காக ಹೇಳುವುದು. நான் சாவேன். ನಿನಗಾಗಿ ಸಾಯುವೆ. அந்த மனிதன் தான் சொல்றாரு, ಆ ವ್ಯಕ್ತಿನೇ ಹೇಳುತ್ತಾರೆ, சத்தியமா தெரியாது, ಸತ್ಯವಾಗಿ இந்த மனுஷன் யாருன்னே தெரியாது என்று ಈ சொல்லுகிறார். ವ್ಯಕ್ತಿ ಯಾರಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ಇವತ್ತು ಕ್ರೈಸ್ತ ಜೀವನದಲ್ಲಿ ಇದೇ ಓಡುತ್ತಾ ಇದೆ. ஒரு நேரத்துல பாராட்டுகள் மேல் பாராட்டு கொடுப்போம், ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಹೊಗಳ ಮೇಲೆ ಹೊಗಳನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ, உயர்த்த வேண்டிய நேரம் உயர்த்தி உயர்த்தி பேசுவோம், ಎತ್ತಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಕುರಿತು ಎತ್ತಿಸಿ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. உடனே அவங்களை கீழே போட்டு நம்முடைய கால்களால மிதித்து விடுவோம், ತಕ್ಷಣವೇ ಅವರನ್ನು ಕೆಳಗಾಕಿ ನಮ್ಮ ಕಾಲಲ್ಲಿ ತುಳಿದಾಕುತ್ತೇವೆ. அவர்களுடைய வாயில சிக்கிக்
சிக்கிக்கொள்கிற ஒரு காரியம் தான் இந்த காரியம். ಅವರ ಬಾಯಿಂದನೇ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ಳುವಂತ ವಿಷಯವೇ ಈ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ಪೇತ್ರನನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த ராத்திரியிலேயே ಇವತ್ತಿನ நீ ರಾತ್ರಿನೇ என்ன மறுதலிப்ப. ನನ್ನನ್ನು ಬೇಡ ಅಂತ ஹalleluya. ஹalleluya. பேதுரு சொல்றாரு, ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾರೆ, உமக்காக மடிவேன், ನಿನಗಾಗಿ ಸಾಯುತ್ತೇನೆ, உனக்காக நான் சாவேன், ನಿನಗಾಗಿ ಸಾಯುತ್ತೇನೆ, உமக்காக எதையும் செய்வேன், ನಿನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವೆ. ஆண்டவர் சொல்ல, இல்லப்பா ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, நீ ಇಲ್ಲಪ್ಪ ஆவேசத்துல சொல்ற, ನೀನು ಒಂದು ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವಂತ ಆವೇಶದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೀಯಾ, நீ உனக்குள்ள இருக்கிற அந்த பலத்துல தைரியத்துல சொல்ற, ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವ ಬಲದಿಂದ ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆಯಾ, இன்னைக்கே நீ என்னை மறுதலிப்ப. ಇವತ್ತೇ ನನ್ನನ್ನು ಬೇಡ ಅಂತ ತಳ್ಳುತ್ತೀಯಾ. அதே போல சொல்றாரு, ಅದೇ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த மனுஷன் எனக்கு யாருன்னு தெரியாது, ಈ ವ್ಯಕ್ತಿ ಯಾರು சத்தியமா சொல்ற, ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹalleluya. பூமியின் பேராவது தகப்பனின் பேர்லயாவது ಬೇರೆ ಹೆಸರಿಲಾವುದು, ತಂದೆಯ ಹೆಸರಿಲಾವುದು, மனுஷனின் பேர்லயாவது, ಮನುಷ್ಯನ எந்த ಹೆಸರಿಲಾವುದು, பொருட்களுடைய பேரிலாவது ಯಾವ ವಸ್ತುಗಳ நீ ಹೆಸರಿಲಾವುದು சத்தியம் பண்ணாது இருப்பாயாக சொல்லுது. ನೀನು ಪ್ರಮಾಣ ಮಾಡದಿರ ಇರು. ஆனால் இந்த பேதுரு சொல்லுகிறார், ಅದರಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾರೆ, சத்தியமா சொல்லுகிற, ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, இந்த மனுஷன் எனக்கு தெரியாது. ಈ ವ್ಯಕ್ತಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், ಎಷ್ಟು ಜನರು உங்க வாயில நீங்க சிக்கிக்கொள்ளும்படியாய் ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ನೀವೇ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ಳುತ್ತಾ நீங்க ಇದ್ದೀರಿ. இடம் கொடுக்கிறீர்கள். ನೀವು ಸ್ಥಳವನ್ನು உங்க காலத்தை நீங்கள் குறைத்துக் கொண்டால், ನಿಮ್ಮ ದಿನಗಳನ್ನು ನೀವು ಕಡಿಮೆ ಮಾಡಿಕೊಂಡರೆ, ஆமென், வேதனை உங்களுக்கு தான் வந்து ವೇದನೆ சேரும். ನಿನಗೆ ಬರುತ್ತದೆ. நீ சாதிக்க வேண்டிய பிள்ளையாய் இருக்க ನೀನು வேண்டும். ಸಾಧಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. ஒரு பிள்ளை சொல்றா, ಒಂದು ಮಗು நான் ಹೇಳುತ್ತೆ, டாக்டர் ஆகணும்னு சொல்லி, ನಾನು ಡಾಕ್ಟರ್ ಆಗಬೇಕು. ஹalleluya. அந்த தகப்பன் சொல்றா, ಆ ತಂದೆ என் ಹೇಳುತ್ತಾರೆ, மகன் டாக்டர் ஆகணும்னு சொல்லி, ನನ್ನ ಮಗನು ಡಾಕ್ಟರ್ அந்த ಆಗಬೇಕು. தாய் சொல்றாங்க, ಆ ತಾಯಿ ಹೇಳುತ್ತಾರೆ, என்னுடைய மகன் டாக்டர் ஆகணும்னு சொல்லி, ನನ್ನ ಮಗನು ಡಾಕ್ಟರ್ ಆಗಬೇಕು. மூணு பேரும் ஒன்று போல சொல்றாங்க. ಮೂರು ಜನರು ಒಂದೇ ರೀತಿ அதை ಹೇಳುತ್ತಾರೆ. பார்த்து நான் பெருமித்தேன், ಅದನ್ನು ನೋಡಿ ನನಗೆ ಹೆಮ್ಮೆ ಆಯ್ತು, சந்தோஷப்பட்டேன். ಸಂತೋಷಪಟ್ಟೆ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அடுத்து கொஞ்ச நேரத்துல சொல்றாங்க, ಆ ಸ್ವಲ್ಪ ನಂತರದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ஹalleluya, ಹalleluya. இன்னும் கொஞ்ச நாள் தான், ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳೇ, இன்னும் கொஞ்ச நாள் தான் ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ என்ன ದಿನಗಳೇ பத்தி என் மகன் தெரிஞ்சுக்குவா. ನನ್ನನ್ನು ಕುರಿತು ನನ್ನ ಮಗನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹalleluya. அந்த தாய் சொல்றாங்க, ಆ ತಾಯಿ ಹೇಳುತ್ತಾರೆ, என்ன பத்தி இன்னும் இவனுக்கு தெரியல, ನನ್ನನ್ನು ಕುರಿತು ಇನ್ನೂ நான் ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இருக்கும்போது என் அருமை இவனுக்கு தெரியல, ನಾನು ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ಕುರಿತು ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுக்கொள்வா. ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ದಿನದಲ್ಲಿ முன்ன ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. என்ன சொன்னார்கள், ಮೊದಲು ಏನು என் ಹೇಳಿದ್ರು, மகன் டாக்டர் ஆகணும். ನನ್ನ ಮಗನು ಡಾಕ್ಟರ್ ಆಗಬೇಕು. அந்த டாக்டர் ஆக வேண்டிய அந்த தாய் பார்க்க வேண்டாமா? ಆ ಡಾಕ್ಟರ್ ಆಗೋದನ್ನ ಆ ತಾಯಿ ನೋಡಬೇಕಾ? ஆனா அந்த தாய் சொல்றாங்க, ಆ ತಾಯಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இன்னும் கொஞ்ச நாள்ல என் அருமை தெரிஞ்சுக்குவாங்க, ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ದಿನದಲ್ಲಿ நான் ನನ್ನನ್ನು இல்லனா தான் தெரியும். ನಾನು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. சில நாள்ல ஒரு செய்தி வருது, ಕೆಲವೊಂದು ದಿನಗಳಲ್ಲಿ ಒಂದು ಸುದ್ದಿ ಬರುತ್ತಾ என் ಇದೆ, அம்மா மரித்து போனாங்க. ನನ್ನ ತಾಯಿ ತೀರೋದರು. ஹalleluya. ಹalleluya. என் மனைவி மரித்து போனா. ನನ್ನ ಹೆಂಡತಿ ತೀರೋದ್ರು. அந்த தாய் சொன்ன வார்த்தை எங்கே? ಆ ತಾಯಿ ನುಡಿದಿದ್ದ ಮಾತು ಎಲ್ಲಿ? ஹalleluya. ಹalleluya. அந்த தாயுடைய கனவு எங்கே? ಆ ತಾಯಿನ ಚಿಂತೆ ಎಲ್ಲಿ? ஆமென். ಆಮೆನ್. மண்ணோடு போய்விட்டது, ಮಣ್ಣಾಗಿ ಹೋಯಿತು. மண்ணோடு போய்விட்டது. ಮಣ್ಣಿಗೆ ಮಣ್ಣಾಗಿ ಹೋಯಿತು. ஹalleluya. ಹalleluya. வாயின் வார்த்தையில் அந்த தாய் சிக்கிக்கொண்டாக, ಬಾಯಿ ಮಾತಲ್ಲಿ ಅವಳು என் ಸಿಕ್ಕಾಕೊಂಡಳು. மகனை நான் பார்ப்பேன் ನನ್ನ ಮಗನನ್ನು ನಾನು ನೋಡುವೆ. என்ற விசுவாசம் இருந்திருந்தால் ನನ್ನ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ அந்த ಇದ್ದಿದ್ದರೆ மகனுக்காக முழங்காலில காத்திருப்பார்கள். ಆ ಮಗನಿಗಾಗಿ ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದೆ. ஒரு நாள் அந்த மகன் டாக்டராக வந்து நின்றுப்பான். ಒಂದು ದಿನ ಆ ಮಗನು ಡಾಕ್ಟರ್ ಆಗಿ ಬರುವನು. ஹalleluya. ಹalleluya. இப்ப டாக்டரா வந்தாலும் கூட ಅವರು ಡಾಕ್ಟರ್ ಆಗಿ ಬಂದ್ರು அந்த ಸಹ தாய் பார்க்க முடியவில்லை. ಆ ತಾಯಿಯಿಂದ அந்த ನೋಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. தாய் பார்க்க ಆ முடியவில்லை. ತಾಯಿಯಿಂದ ನೋಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஒரு பெண் சொல்லுகிறாள், ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗು ಹೇಳುತ್ತಾಳೆ, நான் திருமணத்தை வேண்டான்னு சொல்லுகிறீர்களே, ನಾನು ಇಷ್ಟಪಡುವ ಮದುವೆಯನ್ನು ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತೀರಲ್ಲ, இப்ப தெரியாது, ಇವಾಗ ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்ப தெரியாது, ಇವಾಗ ನಿಮ್ಗೆ நீங்க ಗೊತ್ತಿಲ್ಲ. சொல்றபடி நான் திருமணம் பண்ணிக்கொள்ளுகிறேன், ನೀವು ಹೇಳೋ ಪ್ರಕಾರ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ಆಗಲೇ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. அப்ப நீங்க என்கிட்ட பேச முடியாது, ಆವಾಗ ನೀವು ನನ್ನ ಸಂಗಡ என் ಮಾತನಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, பக்கத்துல வந்து உட்கார முடியாது, ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, அப்ப நீங்க சொல்லி எதையும் செய்ய முடியாது. ಆವಾಗ ಹೇಳಿ
ಯಾವುದನ್ನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. அடிக்கடி அந்த பெண் சொல்லிக்கொண்டே இருப்பாளா. ಆವಾಗ ಹೆಣ್ಣು ಮಗಳು ಇದನ್ನ ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾನೆ ಇದ್ದಳು. அதனால் இந்த தாய் தகப்பன் மனமுடைந்து போனார்கள். ಆದ್ರಿಂದ ಈ ತಂದೆ ತಾಯಿ ಮನ ಹೊಡೆದೋದರು. கடைசியில் அந்த பெண் என்ன செய்தா தெரியுமா? ಕೊನೆದಾಗ ಹೆಣ್ಣು ಮಗಳು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? அந்த தகப்பன் தாய் விரும்பின பிரகாரம் ಆ ತಂದೆ ತಾಯಿ ಇಷ್ಟಪಟ್ಟ ಪ್ರಕಾರ அவள் திருமணம் செய்து கொண்டாள். ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡರು. திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்மணி ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡ ಹೆಂಗಸು அந்த நாட்களிலே ಆ ದಿನಗಳಲ್ಲಿ கணவன் மனைவி என்ற இணைப்புக்கு நேராய் போகும் பொழுது ಗಂಡ ಹೆಂಡತಿ ಎಂಬ ಜೀವನಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಹೋಗುವಾಗ அவள் துடிதுடித்து ரத்த வாந்தி எடுத்து செத்து போனாள். ಅವನು ಗೋಲಾಡಿ ರಕ್ತದ ವಾಂತಿ ಮಾಡಿ ಸತ್ತೋದೆನು. ஹalleluya 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 ஹalleluya. அந்த தகப்பன் சொல்லுகிறார், ಆ ತಂದೆ ಹೇಳುತ್ತಾನೆ, அந்த தாய் சொல்லுகிறாங்க, ಆ ತಾಯಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, திருமணத்துக்கு பின்னால தான் நீ தெரிய போகிறது. ಮದುವೆಗೆ ಹಿಂದೆನೇ ನಿನಗೆಲ್ಲ என் ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. பக்கத்துல உட்கார்ந்து நீங்க அழுவீர்கள், ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ஆனா ಕುಳಿತು என்னோடு பேச முடியாது. ಆಗ ನನ್ನ ಸಂಗಡ ನೀವು அவள் ಮಾತನಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. சொன்னபடியே நடந்து விட்டது. ಅವ್ರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ನಡೆದೋಯ್ತು. வாயின் வார்த்தையில நீ சிக்கிக் கொள்கிறாய். ನಿನ್ನ ಬಾಯಿ ಮಾತಲ್ಲೇ ನೀನು ஆயுசு ಸಿಕ್ಕಾಕೊಂಡೆ. காலம் இன்னும் உண்டு, ದಿನಗಳು ಉಂಟು, இன்னும் காலம் இருக்கிறது. ನಿನಗೆ ಇನ್ನ ದಿನಗಳಿದೆ. காலத்தை ஏன் குறைத்துக் கொள்கிறாய்? ದಿನಗಳನ್ನು ಯಾಕೆ ಕಡಿಮೆ கணவனை ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೆ? பார்த்து மனைவி சொல்வதென்ன? ಗಂಡನನ್ನು ನೋಡಿ ಹೆಂಡತಿ ಹೇಳುವುದೇನು? என்ன பத்தி நீ என்ன நினைக்கிறாய்? ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಏನ್ நான் ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀಯ? இல்லனா தான் உனக்கு தெரியும், ನಾನು ಇಲ್ಲದಿದ್ರೆ நான் இல்லனா தான் உனக்கு தெரியும். ನಾನು ಇಲ್ಲದಿದ್ರೆ ನೀನು ஹalleluya ஹalleluya. உன் காலத்தை நீயே முடித்துக் கொள்கிறாய். ನಿನ್ನ ದಿನಗಳನ್ನು ನೀನೇ ಕೊರತೆ உனக்கு ಮಾಡಿಕೊಳ್ಳು. காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ನಿನಗೆ ದಿನಗಳನ್ನು ದೇವರಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எசேக்கியேல் ராஜா மரண வியாதியில படுக்கையில இருக்கிறார். ಎಸೆಕಿಯೇಲ ರಾಜನು ಮರಣದ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದನು. இயேசுவே கர்த்தரே சொல்லி அனுப்புகிறார், ದೇವರೇ ಅಲ್ಲಿ ಹೇಳಿ ಕಳಿಸುತ್ತಾ போய் ಇದ್ದಾರೆ. சொல்லு, ಹೋಗಿ நீ ಹೇಳು, செத்து போகிறாய். ನೀನು உன் ಸತ್ತೋಗ್ತೀಯ. குடும்பத்தின் காரியத்தை கவனித்துக்கொள். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿಕೋ. உன் குடும்பத்துக்கு என்னென்ன செய்ய வேண்டும் ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಏನೇನು ಮಾಡಬೇಕು அதை செய்து ஆயத்தப்படுத்து. ಅದನ್ನು ಮಾಡಿ ಸರಿಪಡಿಸು. இதை கேட்ட இந்த எசேக்கியேல் ராஜா ಇದನ್ನು ಕೇಳಿದ ಎಸೆಕಿಯೇಲ ಪ್ರವಾದಿ கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறார், ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன். ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ನಾನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ஆண்டவரே ಮಾಡಿದೆ. எனக்கு எதற்கு இந்த மரணம்? ದೇವರೇ ಯಾದಕ್ಕೆ ಈ ಸಾವು? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த மரணம்? ಏನಕ್ಕೆ ನಾ ಈ ಸಾವು? இன்னும் நான் அநேக காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ಇನ್ನು ನಾನು ಅನೇಕ ಹೆಚ್ಚಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. இன்னும் தாமதமாய் நிறைய காரியங்கள் உண்டு. ಇನ್ನು ತಾಮದವಾಗಲಿಕ್ಕೆ ಅನೇಕ எனக்கு ವಿಷಯಗಳಿದೆ. ஆண்டவரே மரணம்? ನನಗೆ ಯಾಕೆ ದೇವರು ಮರಣ? உள்ளம் துடித்து போனார், ಹೃದಯ கதறி அழுதார், ಗೋಲಾಡಿ ಹತ್ತಳು, சுவர்பரமாய் கண்ணீர் விடுகிறார். ಗೋಡೆ ನೋಡಿ ಅಳುತ್ತಾನೆ. என் கர்த்தர் பார்த்தார், ನನ್ನ ದೇವರು ನೋಡಿ மன உடைந்து போன அந்த எசேக்கியாவை ಮನೆ ಹೊಡೆದೋದ ಎಸೆಕಿಯನನ್ನು கர்த்தர் பார்த்தார். ದೇವರು ನೋಡಿದರು. எந்த மனுஷன் மூலமாய் செய்தி அனுப்பினாரோ ಯಾವ ವ್ಯಕ್ತಿಯ ಮುಖಾಂತರ ಸುದ್ದಿ ಬಂತೋ அந்த மனுஷனை திரும்ப அனுப்புகிறார். ಆ ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಮತ್ತೆ ಕಳಿಸುತ್ತಾರೆ. எசேக்கியாவே, ಎಸೆಕ್ಯಾವೇ, உன் விண்ணப்பத்தை கேட்டு ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪಗಳನ್ನು உன் கண்ணீரை ಕೇಳಿದೆ. கண்டு ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು உன் ಕಂಡೆ. ஆயுசு நாட்களை பெருக செய்வேன். ನಿನ್ನ ಆಯುಸ್ಸು ದಿನಗಳು உன்னை நான் ಹೆಚ್ಚಾಗುವುದು. குணமாக்குகிறேன். ನಾನಿಗೂ ನಿನ್ನ இன்னும் நீ ಸುಖಪಡಿಸುತ್ತೇನೆ. 15 வருஷம் கூட்டி வாழ்வாய். ಇನ್ನು 15 ವರ್ಷ ನಿನಗೆ ಸೇರಿಸಿ ಕೊಡುತ್ತೇನೆ, ನೀನು ಬದುಕುವೆ. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2 ಅರಸುಗಳು 20ನೇ ಅಧ್ಯಾಯ. அங்கே 5:6 சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ 5:6 உன் ಹೇಳುತ್ತದೆ, விண்ணப்பத்தை கேட்டு ನಿನ್ನ உன் ವಿಜ್ಞಾಪನೆ கண்ணீரை கண்டு ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು உன்னை ಕಂಡೆ குணமாக்குவேன். ನಿನ್ನನ್ನು ಗುಣಪಡಿಸಿ இன்னும் உன் ஆயுசு நாட்களை 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನ ಆಯುಸ್ಸು ದಿನಗಳನ್ನು ಇನ್ನು 15 ವರ್ಷ ಕೂಡಿಸಿ ಕೊಡುವೆ. உன் ஆயுசு நாட்களை குறைத்துக் கொள்ள வேண்டாம். ನಿನ್ನ ಆಯುಸ್ಸು ದಿನಗಳನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡಿಕೊಳ್ಳ. யோவானிலே நீங்க பார்க்கும் பொழுது ಯೋಹಾನಲ್ಲಿ 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது 21ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ பேதுரு கர்த்தரோடு பேச துணிந்தார். ಪೇತ್ರನು ದೇವರ ಜೊತೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ பேதுரு கர்த்தரோடு பேசும் பொழுது ಪೇತ್ರನು ದೇವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವಾಗ ஆண்டவருக்கு அன்பான ஒரு சீசன் இருந்தார். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಒಬ್ಬ ಶಿಷ್ಯನಿದ್ದನು. ஆண்டவரின் தோளில் சாய்கிறவனாய் இருந்தார். ದೇವರ ಬೆನ್ನಿನಲ್ಲೇ ಅವನು ಸೇರಿರುವಂತವನಾಗಿದ್ದನು. அந்த சாய்ந்திருக்கிறவனை பார்த்து கேட்கிறான், ಆ ಮಲಗಿದ್ದವನನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, இவன் நம் பின்னே வருவதற்கு என்ன? ಇವನು ಹಿಂದೆ ಬರಕ್ಕೇನು? எதற்கு நம்ம பின்னே வருகிறான்? ಯಾತಕ್ಕೆ ಇವನು ಹಿಂದೆನೇ இவன் ಬರ್ತಾನೆ? காரியம் என்ன? ಇದನ ವಿಷಯವೇನು? இவன் காரியம் என்ன? ಇವನ ಕಾರ್ಯವೇನು? அதற்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன ಅದಕ್ಕೆ தெரியுமா? ನುಡಿಯುವಂತ ಮಾತೇನು ಗೊತ್ತಾ? வாசியுங்கள் அந்த அதிகாரம். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன? ನಾನು ಬರುವ ತನಕ நீ என்னை பின்பற்றி வா. ನಾನು ಬರುವ ತನಕ ಇವನು ಇರಬೇಕೆಂಬುದು ನನ್ನ ಚಿತ್ತವಾಗಿದ್ರೆ ನಿನಗೇನು? ஹalleluya.
ಯೇಸು ಬರುವರಲು ನಮ್ಮಲ್ಲ இருக்கணும்னு அவர் விரும்புறாருங்க. ಯೇಸು ಬರುವ ತನಕ ನಾವು ಇರಬೇಕೆಂಬುದು ಆತನ ಆಸೆಯಾಗಿದೆ. கர்த்தர் வருவரಲು நாம இருக்கணுங்க. ದೇವರು ಬರುವ ತನಕ ನಾವು ಇರಬೇಕು. அவர் வரும்போது வெள்ளாங்கி உடைத்தவராய் மறுரூபமானவர்களாய் அவரோடு கூட பரலோகத்துக்கு போகும்படி அவர் விரும்பும் பொழுது ಆತನು ಬಿಳಿ ಬಟ್ಟೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಆತನು ಜೈಶಾಲಿಯಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರುವಾಗ ಆತನ ಜೊತೆ ನಾವು ಸೇರಿ ಹೋಗುವಾಗ ನಮ್ಮ ಕಾಲத்தை நம்ம குறைச்சுಕೊಳ್ಳலாமா? ನಮ್ಮ ಕಾಲವನ್ನು ಕೊರತೆ ಮಾಡಬಹುದು. வருவரல நாம இருக்க வேண்டாமா? ಯೇಸು ಬರುವ ತನಕ ನಾವು ಇರಬಾರದಾ? இருக்க நாட்களில் அவருக்காக அவருடைய வேலை செய்ய வேண்டாமா? ಯೇಸು ಬರುವಾಗ ಅವರಿಗಾಗಿ ಆತನ ಕೆಲಸ ಮಾಡಬಾರದಾ? அவர் விரும்புகிறபடி பரிசுத்தமாய் வாழ வேண்டாமா? ಅವರು ಇಷ್ಟಪಡುವ ರೀತಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬದುಕಬಾರದಾ? கேக்குறார் பாருங்க. ಕೇಳುತ್ತಾರೆ நான் ನೋಡಿ. வருமளவும் ನಾನು ಬರುವ ತನಕ இவன் இருக்க ನೀನು ಇರಲಿಕ್ಕೆ எனக்கு சித்தமான ನನಗೆ ಚಿತ್ತವಾದರೆ ನಿನಗೇನು? நீ என்னை பின்பற்றி வா. ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಾ. ஹalleluya. ஹalleluya. சொல்றார் பாருங்க எவ்வளவு அழகான வசனம். ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ ಎಷ್ಟು ಸುಂದರವಾದ ಮಾತು. 23வது வசனத்தை பாருங்க. 23ನೇ ವಾಕ್ಯ. ஆகையால் அந்த சீசன் ಆದ್ದರಿಂದ ಆ ಶಿಷ್ಯನು மரிப்பதில்லை என்கிற பேச்சு ಸಾಯುವುದಿಲ್ಲ ಎಂಬ ಮಾತು சகோதரருக்குள்ளே பரப்பிட்டு ಸಹೋದರದಲ್ಲಿ ಹೊರಟ. ஹalleluya. ஆனாலும் அவன் ಆದರೂ மரிப்பதில்லை என்று ಸಾಯುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಯೇಸು சொல்லாம ಯೇಸು நான் ಹೇಳಿದೀರ வருமளவும் இவன் இருக்க ನಾನು ಬರುವ ತನಕ ಇವನು ಇರಲಿಕ್ಕೆ எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்றால் ನನಗೆ ಚಿತ್ತವಾದ್ರೆ ನಿನಗೇನು ಅಂದರು. நீயும் நானும் கர்த்தர் வரும் மட்டும் இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். ನೀನು ನಾನು ದೇವರು ಬರುವ ತನಕ ಇರಬೇಕಂತ ಆತನ நான் உன்னை ಇಷ್ಟವಾಗಿದೆ. விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்றார். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பயப்படாதே திடன்கொள் என்று சொல்லுகிறார். ಹೆದರಬೇಡ, ದೃಢಕೊಳ್ಳು. பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ಹೆದರಬೇಡ, சொல்லுகிறார். ನಾನು ನಿನಗೆ ಜೊತೆಯಾಗಿದ್ದೀನಿ. பயப்படாதே நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ಹೆದರಬೇಡ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುವೆನು. பயப்படாதே உனக்கு வேண்டியதை செய்கிறேன் என்று ಹೆದರಬೇಡ, சொல்லுகிறார். ನಿನಗೆ ಬೇಕಾದದನ್ನು ನಾನು ಮಾಡುವೆ. பயப்படாதே நானே உன் கரத்தை பிடித்து இதுதான் வழி என்று சொல்வேன் என்று சொல்லுகிறார். ಹೆದರಬೇಡ, ನಾನೇ ನಿನ್ನ ಕರ ಹಿಡಿದು ನಿಂದಿದೆ ದಾರಿ ಅಂತ ನಡೆಸುವೆ. நான் வருமளவும் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ನಾನು ಬರುವ ತನಕ ನೀನು ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. காலத்தை அவர் கையில வைத்திருக்கிறார். ದಿನಗಳು ಆತನ ಕರದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் கையில நாம இருக்கிறோம். ಆತನ ಕರದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೀವಿ. நாமளே காலத்தை குறுக்கிக் கொள்ளாதபடிக்கு ನಾವೇ ದಿನಗಳನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அவருடைய கையிலிருந்து வெளியே வராதபடிக்கு ಅವರ ಕೈಯಿಂದ ಹೊರಗೆ ಬರದೀರ அவருடைய கைக்குள்ளே நாம இருக்க வேண்டும். ಆತನ ಕರದಲ್ಲಿ ನಾವು தன் ಇರಬೇಕು. சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ತನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡಿ நான் ಹೇಳ್ತಾರೆ, உங்களை விட்டு போகிற காலம் வருகிறது. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವ ದಿನಗಳು நான் ಬರ್ತಾ ಇದೆ. உங்களுக்கு முன்னே போகிறேன். ನಾನು ನಿಮಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். ನಿಮಗಾಗಿ ಒಬ್ಬ ಸ್ಥಳವನ್ನು ಚಿತ್ತಪಡಿಸುತ್ತೇನೆ. மீண்டும் வருகிறேன். ನೀ ಮತ್ತೆ ಬರುವೆ. உங்களை என்னுடனே அழைத்து செல்வேன். ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನ ಸಂಗಡ ಕರೆದುಕೊಂಡು நான் ಹೋಗುವೆ. போகிற வழியை ஒருவனும் அறியார். ನಾನು ಹೋಗುವ ದಾರಿಯನ್ನು ಒಬ್ಬನು என் ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. பிதா ஒருவரே அறிந்திருக்கிறார். ನನ್ನ ತಂದೆ ಒಬ್ಬರು ಮಾತ್ರ நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லுகிறார். ನಾನೇ ಮಾರ್ಗವು, ನಾನೇ ಸತ್ಯವು, ನಾನೇ ಜೀವವಾಗಿ ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಪಡದೆ என் பிதாவை விசுவாசிக்கிறது போல ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ನಂಬುವ ಪ್ರಕಾರವಾಗಿ என்னையும் விசுவாசியுங்கள். ನನ್ನನ್ನು ನಂಬಿರಿ. யோவான் 14ஆம் அத்தியாயம் இப்படியாய் தெளிவோடு சொல்லுகிறார். ಯೋಹಾನ 14ನೇ ಅಧ್ಯಾಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இயேசு வரும் வரையிலும் ಯೇಸು ಬರುವ ತನಕ நம்ம இருதயம் கலங்காதபடி, ನಮ್ಮ ಹೃದಯವು நம்ம ಕಳವಳಪಡದಿರ, இருதயம் துக்கப்படாதபடிக்கு ನಮ್ಮ ಹೃದಯವು ದುಃಖ ಪಡದಿರ, இயேசுவோடு இருக்கத்தக்கதாக ಯೇಸುವಿನ ಜೊತೆ ಇರೋದಕ್ಕಾಗಿ எனக்கு ஒரு உலகம் இருக்கிறது. ನನಗೊಂದು ಲೋಕವಿದೆ. அது இந்த உலகம் அல்ல, ಅದು ಈ ಲೋಕವಲ್ಲ, அது பரலோக உலகம். ಅದು ಪರಲೋಕವು. அந்த பரலோக உலகத்துக்கு நான் போவேன். ನನ್ನ ಲೋಕ ಪರಲೋಕದಲ್ಲಿ இந்த ಹೋಗುತ್ತೇನೆ. உலகத்துல நான் கட்டின வீடு எனக்கு நிரந்தரம் அல்ல. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಕಟ್ಟಿಟ್ಟಿರೋದು ನನಗೆ ಶಾಶ್ವತ. என் கணவன் எனக்கு நிரந்தரம் அல்ல. ನನ್ನ ಗಂಡ ನನಗೆ என் ಶಾಶ್ವತವಲ್ಲ. மனைவி எனக்கு நிரந்தரம் அல்ல. ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನಗೆ என் ಶಾಶ್ವತವಲ್ಲ. பிள்ளைகள் எனக்கு நிரந்தரம் அல்ல. ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನಗೆ என் ಶಾಶ್ವತ. ஊழியக்காரர் எனக்கு நிரந்தரம் அல்ல. ನನ್ನ ಸೇವಕರು ನನಗೆ ಶಾಶ್ವತವಲ್ಲ. இவைகள் எல்லாம் உண்டாக்கின என் கர்த்தரே எனக்கு நிரந்தரமானவர். ಇವುಗಳೆಲ್ಲ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರೇ ನನಗೆ ಶಾಶ್ವತವಾದವರು. அவரே எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கி இருக்கிறார். ಆತನೇ ನಮಗೆ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. அந்த வாசஸ்தலத்துக்குள் நான் போவேன். ಆ ವಾಸಸ್ಥಳದ ಒಳಗೆ ಹೋಗುವೆ. அந்த வாசஸ்தலத்துக்குள்ள போவேன். ಆ ವಾಸಸ್ಥಳದಲ್ಲಿ ನುಗ್ಗುವೆ. சொல்லுங்க, அந்த வாசஸ்தலத்துக்குள்ள போவேன். ಹೇಳಿರಿ, ಆ ವಾಸಸ್ಥಳದ ಒಳಗೆ ಹೋಗುವೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. வீட்ல போய் படிச்சு பாருங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿರಿ. எபேசியர்
2ஆம் அதிகாரம் ಎಬೇಸೆ ಬರೆದ ಗ್ರಂಥ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனத்தை பார்க்கும் பொழுது 19ನೇ ವಚನವನ್ನು அவர் ನೋಡುವಾಗ தெளிவுபடுத்தி சொல்லுகிற ஒரு காரியம், ಅವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುವ ಒಂದು ಕಾರ್ಯವಿದೆ. 19வது வசனத்தை பாருங்க. 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. ஆகையால் ಆದ್ದರಿಂದ ನೀವು இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் ಅನ್ಯರು ಪರದೇಶಿಗಳಾಗಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ பரிசுத்தவான்களோடு ಪರಿಶುದ್ಧವಂತರ ಜೊತೆ ஒரே நகரத்தாரும் ಒಂದೇ ನಗರದವರು தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து ದೇವರ ಮನೆಯವರಾಗಿ ஹalleluya ஹalleluya ஒரு நாள் வருகிறது, ಒಂದು ದಿನ ಬರುತ್ತಾ ஒரு ಇದೆ, காலம் வருகிறது, ಒಂದು ಕಾಲವು ಬರುತ್ತಾ ಇದೆ. பரிசுத்தவான்கள் தங்கி இருக்கிற கூடாரம், ಪರಿಶುದ್ಧವಂತರು ವಾಸವಾಡುವ ಗೂಡಾರವು, பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம், ಪರಿಶುದ್ಧವಂತರು ಇರುವ ಸ್ಥಳವು. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. பரிசுத்தவான்கள் தங்கி இருக்கிற அந்த இடத்துல, ಪರಿಶುದ್ಧವಂತರು ಇರುವಂತ ಆ அந்த ಸ್ಥಳದಲ್ಲಿ, கூடாரத்துல ಆ ಗೂಡಾರದಲ್ಲಿ நீயும் நானும் இருக்கும்படி ನೀನು ನಾನು ಇರಬೇಕಂತ கர்த்தர் நமக்காக ஒன்றை கட்டிக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಮಗಾಗಿ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு தங்கி இருக்கிற ஸ்தலம், ಅಬ್ರಹಾಮನು, ಈಸಾಕನು, ಯಾಕೋಬನು ಇರುವಂತ ಸ್ಥಳವು. லூக்கா 13ஆம் அதிகாரம் 28 வீட்ல படிச்சு பாருங்க. ಲೂಕ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 28 ನೋಡಿರಿ. மத்தேயு 8:11 பாருங்க. ಮತ್ತೆಯ 8:11 ನೋಡಿರಿ. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் இருக்கிற ஸ்தலத்துல ಅಬ್ರಹಾಮನು, ಈಸಾಕ್, ಯಾಕೋಬನು ಇರುವ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ நீங்களும் நானும் இருக்கும்படி ನೀವು ನಾವು ಇರಬೇಕು. எபிரேயர் 13:14 சொல்லுகிறது. ಎಬ್ರೇಯர் 13:14 ಹೇಳುತ್ತದೆ. அதே போலதான் சொல்லுகிறார். ಅದೇ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ. எபிரேயர்ல நீங்க கவனிக்கும் பொழுது ಎಬ್ರೇಯರಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸುವಾಗ அங்கே வார்த்தைகள் தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ಮಾತುಗಳು ಸ್ಪಷ್ಟಪಡಿಸಿ ಹೇಳುತ್ತದೆ. 13ஆம் அதிகாரத்திலே 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 14 வசனம் சொல்லுகிறது. 14ನೇ நிலையான நகரம் ಶಾಶ್ವತವಾದ நமக்கு இங்கே இல்லை, ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம் என்று சொல்லி. ಬರುವಂತವಾಗಿರುವಂತ ಸ್ಥಳವನ್ನು ನಾವು ಹುಡುಕುತ್ತಾ சகோதரனே, ಹೋಗುತ್ತೇವೆ. சகோதரியே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ நாம் ಸಹೋದರಿ, இருக்கிற இடம் நமக்கு நிரந்தரம் அல்ல. ನಾವಿರುವಂತ ಸ್ಥಳವು ನಮಗೆ நீ வாடகை வீட்ல இருக்கலாம், ನೀನ್ ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ சொந்த வீட்ல இருக்கலாம், லீஸ் வீட்ல இருக்கலாம், ಲೀಸ್ ಅಲ್ಲಿ ಇರಬಹುದು. அது நிரந்தரம் அல்ல. ಅದು ನಿರಂತರವಲ್ಲ. நமக்கு ஒரு குடியிருப்பு இருக்கிறது, ನಮಗೆ ಒಂದು அது பரலோகம். ಬದುಕಕ್ಕೆ ಒಂದು ಸ್ಥಳ ಉಂಟು. அந்த குடியிருப்புக்கு செல்லும் வரையிலும் ಆ ಪರಲೋಕಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುವ ತನಕ நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து விடு. ನೀನ್ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬದುಕು. நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து விடு. ನೀನ್ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬದುಕು. நான் இருக்க மாட்டேன், ನಾನು ಇರೋದಿಲ್ಲ, என்ன பத்தி தெரியாது, ನನ್ನ ಬಗ್ಗೆ நான் ಗೊತ್ತಿಲ್ಲ, போனப்ப தான் தெரியும், ನಾನು ಹೋದ ಮೇಲೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, அப்பதான் புரியும். ಹಾಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. இந்த டூப் கதையெல்லாம் தூக்கி எறிங்க. ಹೀಗೆ ಹೇಳು ಏಮಾರಿಸ್ತಿರುವೆ, ಈ ಕಥೆಲ್ಲ ತೆಗೆದಾಕು. ஆமென். ಆಮೆನ್. அப்படி நீ சொல்வாயானா ಹಾಗೆ ನೀನ್ ಹೇಳುವುದಾದರೆ காலத்தை நீ குறுக்குறாய் என்று அர்த்தம். ನಿನ್ನ ದಿನಗಳನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ ಅಂತ ஆமா, ಅರ್ಥ. இந்த உலகத்துல இருந்து என்ன சாதிக்க போகிறேன்? ಹೌದು, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದು ನಾನು ಏನ್ ಸಾಧನೆ ಮಾಡುತ್ತೀನಿ? ஒரு சாதனை இல்ல, ಏನು ಸಾಧಿಸೋದಿಲ್ಲ. ஒரு சாதனை இருக்கு. ಅದೇ ಒಂದಿದೆ என்ன ಸಾಧಿಸೋದು. சாதனை தெரியுமா? ಏನ್ ಗೊತ್ತಾ ಸಾಧಿಸೋದು? பரிசுத்தம் இல்லை என்றா டைரக்ட் நரகத்துல போய் சாதனை பண்ணுவ. ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲದಿದ್ದರೆ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ನೀನ್ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀಯ. ஒரே நேரத்துல 2 பேர் செத்து போனா. ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಇಬ್ಬರು ತೀರೋದ್ರು. ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. ஹalleluya. ஒரே நேரத்துல செத்து போனாங்க. ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ ತೀರೋದ್ರು. ஆமென். ஒரு தரித்திரனும் செத்தான், ஒரு ஐஸ்வர்யவானும் செத்தான். ಒಬ್ಬ ಬಡವನು ತೀರೋದನು, ಒಬ್ಬ ಐಶ್ವರ್ಯವಂತನು ತೀರೋದನು. தரித்திரன் ಬಡವನು ஆபிரகாம் மடியில இருக்கிறார், ಅಬ್ರಹಾಮನ ಮಡಿಲಲ್ಲಿ ಇದ್ದನು. ஐஸ்வர்யான் ಹಣವಂತನು பாதாளத்தின் மடியில இருக்கிறார். ಪಾತಾಳದ அங்க ಬಾಗಿಲಲ್ಲಿ ಇದ್ದನು. இருப்பவன் யார்? ಅಲ್ಲಿ ಇರುವವರು ಯಾರು? அங்கே சாத்தானும் சாத்தானின் கூட்டத்தை சேர்ந்தவர்களும் ಅಲ್ಲಿ ಪಾತಾಳದಿರುವವರು ಶೈತಾನ தேவனால் ಗುಂಪಿನವರು. தள்ளப்பட்ட தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். ದೇವರಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ತೂತರು ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 ಪೇತ್ರರು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ பாவம் ವಚನ. செய்த தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். ಪಾಪ ಮಾಡಿದ ತೂತರಲ್ಲಿ ಇದ್ದರು. சாத்தான் என்று அடிப்படைக்கு ஏற்ற காரியங்களை அங்கே காண்கிறார்கள். ಶೈತಾನ್ ಎಂಬ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತವರು ಅಲ್ಲಿ ಇದ್ದರು. லூக்கா 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஐஸ்வர்யவான் நரகம் என்கிற சாத்தானிடத்தில் இருக்கிறான் என்று ಲೂಕ சொல்லு. 16ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಅಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತವನು ಶೈತಾನಗಳ ಜೊತೆ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಇದ್ದನು ಎಂಬುದಾಗಿ. யெசாயா 14:15 சொல்லுகிறது, இவர்கள் பாதாளத்துக்கு நேராக தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. 14:15 ಹೇಳುತ್ತದೆ, ಇವರು ಪಾತಾಳಕ್ಕೆ ನೇರಾಗಿ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. இவர்களுக்கு நியாயம் தீர்ப்பு என்பது நரகத்துக்குள்ளதான். ಇವರಿಗೆ ನ್ಯಾಯ ಎಂಬುದು ಅದು ನರಕದಲ್ಲಿಯೇ, அது பரலோகத்துக்குள்ள அல்ல. ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ அவளுக்கு அங்க வர்றதுக்கு அங்கே மதிலே வழி விடாது.
ಅಲ್ಲಿ ಜಾಗವೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, நீங்க வாழும் காலம் எப்படிப்பட்ட காலம்? ನೀವು ಬದುಕುವ ಕಾಲವು ಯಾವ ರೀತಿಯಾದ ಕಾಲವು? இது என் அம்மாவுக்கு வேணும், ನನ್ನ ಅಮ್ಮನಿಗೆ ಬೇಕು, என் அப்பனுக்கு வேணும், ನನ್ನ ತಂದೆಗೆ என் ಬೇಕು, அக்காவுக்கு வேணும், ನನ್ನ ಅಕ್ಕನಿಗೆ என் ಬೇಕು, தங்கச்சிக்கு வேணும். ನನ್ನ ತಂಗಿಗೆ ಬೇಕು. எங்க கொண்டு போறீங்க? ಎಲ್ಲಿ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ? ஹalleluya. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ಒಬ್ಬ ಸೇವಕರು ಹೇಳುತ್ತಾರೆ, அந்த ஊழியக்காரட்ட ஒருத்தர் கேக்குறாரு, ಆ ಸೇವಕರ ಬಳಿ ಒಬ್ರು ಕೇಳುತ್ತಾರೆ, நாம் நிர்வாணியா தானே பூமிக்கு வந்தோம், ನಾನ್ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ತಾನೇ ಭೂಮಿ ಇಲ್ದ ಬಂದ, நிர்வாணியா தானே பரலோகத்துக்கு போறோம், ನಾನ್ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ತಾನೇ ಮತ್ತೆ ಪರಲೋಕ இந்த ಹೋಗ್ತೀನಿ. ஆடம்பர வாழ்க்கைலாம் எதற்கு? ಈ ಆಡಂಬರವಾದ ಜೀವನವೆಲ್ಲ ಏನಕ್ಕೆ? இந்த வஸ்திரம், இந்த விலை உயர்ந்த வஸ்திரங்கள் எதற்கு? ಈ ಬೆಳೆ ಬಾಳ ಬಟ್ಟೆಗಳೆಲ್ಲ இந்த ಏತಕ್ಕೆ? விலை உயர்ந்த பொருட்கள் எதற்கு என்று ಈ கேட்கிறார். ಬೆಳೆ ಉಳ್ಳ ವಸ್ತುಗಳು ಯಾತಕ್ಕೆ? அதற்கு அந்த ஊழியக்காரர் சொல்றேன்னு தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಆ ಸೇವಕರು ಹೇಳಿದೇನು? நிர்வாணியாத்தான் வந்தோம், ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ತಾನೇ ಬಂದೆ, நிர்வாணியத்தான் போக போறோம், ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಹೋಗುತ್ತೀಯಾ? அதனால பூமியில வாழன் காலம்லாம் நிர்வாணியா இருக்கலாமான்னு கேட்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವ ದಿನಗಳ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಇರೋಣವಾ? ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தை சிந்தித்து பாருங்க. ಒಬ್ಬ ಸೇವಕನ ಬಾಯಿಂದ ಬರುವ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿ அதற்கு ನೋಡಿ. என்ன பதில் கொடுக்க வேண்டும்? ಅದಕ್ಕೆ ಏನು ಉತ್ತರ சத்தியம் ಕೊಡಬೇಕು? என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? அதுக்குன்னு நாம் நிர்வாணியாவே இருக்கணுமா? ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಇರಬೇಕಾ? இப்படிப்பட்ட சந்தோஷம் உரிமை நமக்கு வேண்டாமா? ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ರೀತಿಯಾದ ಸಂತೋಷ ಬೇಡವಾ? ஹalleluya. ஆமென். உன்னுடைய மனக்கோட்டைகளை இன்றைக்கு அவிழ்த்து போடுங்கள். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿಲ್ಲ ಇರುವಂತ ಅರಣ್ಯವನ್ನು ತೆಗೆದಾಕಿ. வாழும் காலம் கிறிஸ்துவுக்கு, ಬದುಕುವ ದಿನಗಳು ದೇವರಿಗೆ, மரித்தாலும் கிறிஸ்துவுக்கு, ಸತ್ತರೂ ದೇವರಿಗೆ, வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்கு. ಬದುಕಿದ್ರೂ ದೇವರಿಗೆ. என்னால உன் ஜீவியத்தை தடை பண்ண முடியாது, ನನ್ನಿಂದ ನಿನ್ನ ಜೀವನ ತಡೆ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, உன் உயிரை பாதுகாக்க முடியாது, ಒಂದು ಜೀವವನ್ನು ಕಾಪಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, என் உயிரையே என்னால பாதுகாக்க முடியாது. ನನ್ನ ಜೀವನೇ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇಲ್ಲ, என்னை பாதுகாக்கிறவரும் ನನ್ನ ಕಾಪಾಡುವವರು, என்னை நடத்துகிறவரும் ನನ್ನ ನಡೆಸುವವರು ஒரே ஒருவர், ಒಂದೇ ಒಬ್ಬರೇ, என் இயேசு. ಅದು ಯೇಸು. அவரை நான் விசுவாசிக்கிறேன். ಆತನನ್ನೇ ನಾನು ನಂಬುತ್ತೀನಿ. அவர் சித்தம் இப்பொழுது நான் மரிக்க வேண்டும் என்று இருந்தால், ಆತನ ಚಿತ್ತವು ಇವಾಗ ನಾನು ಸಾಯ್ಬೇಕಂತಿದ್ದರೆ, அவர் சமூகத்துக்கு நான் செல்வேன். ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಾನು ಹೋಗುವೆ. ஹalleluya. ஹalleluya. நான் அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், இதெல்லாம் இந்த பிதட்டு வேலைலாம் வேண்டாம். ನಾನು ಅದನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ, ನಾನು ಇದನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ, ನಾನು ಅದನ್ನು ಸಾಧಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳುವುದೆಲ್ಲ ಇಲ್ಲ. நான் எப்படினா இருந்தா உனக்குன்னா, ನಾನು ಹೇಗೆ ಬೇಕಾದ್ರೂ ಇರ್ತೀನಿ, ನಿನಗೇನು? எப்படினா நரகத்துக்கு போ, எனக்கு ಹೇಗಾದ್ರೂ ನರಕಕ್ಕೆ ಹೋಗು. ஹalleluya. அப்ப பாத்துக்கலாம், இவங்க சொல்றது அப்ப பாத்துக்கலாம், ಅವಾಗ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ, செத்த பிறகு பாத்துக்கலாம். ಸತ್ತ ಮೇಲೆ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. இப்ப பாக்குறவங்க கொஞ்சம் பேரு, ಇವಾಗ ನೋಡೋದೇ ಸ್ವಲ್ಪ ಜನ, அப்ப பாக்குறவங்க கோடி கணக்குல. ಅವಾಗ ನೋಡುವುದು ಕೋಟಿ. சொல்ல, டேய் ரவீந்தர், ಏ ರವೀಂದರ್, என்ன துர்க்கத்தை சொன்ன? ಏನ್ ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿದೆ? ஹalleluya. உன் இடம் பெத்தியா? ನಿನ್ನ ಸ್ಥಳ ನೋಡ್ದಾ? ஆமென். இது கூட வரக்கூடாது. ಇದು ಕೂಡ ಬರಬಾರದು. ரவீந்தரையா, நீங்க சொல்லி 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 அழுத்து போனீங்க, ನೀವು ಹೇಳಿ 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 நான் கேட்கவே இல்லை. ಅಯ್ಯ ನೀವ್ ಹೇಳಿ ಹೇಳಿ ಸಾಕಾಗಿ ಹೋಯ್ತು. ಅದೇ ನಾನ್ ಕೇಳೆ. இந்த லாசரை குறிச்சு இந்த ஐஸ்வர்யன் சொல்றான், ಈ ಲಾಸರನ ಕುರಿತು ಈ ಐಶ್ವರ್ಯವಂತನು ಹೇಳುತ್ತಾರೆ, அபிரகாம் ஐயாவே, ಅಬ್ರಹಾಮನ ಅಯ್ಯನವರೇ, அபிரகாம் ஐயாவே, ಅಬ್ರಹಾಮ ಅಯ್ಯನವರೇ, உமக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது. ನಿಮಗೂ ನಮಗೂ ಎಷ್ಟೋ ದೂರ அபிரகாம் ಇದೆ. சொல்றாரு, உனக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் இருக்குப்பா, ನಿಮಗೂ ನಮಗೂ ಎಷ್ಟೋ ದೂರ ಇದೆ. என் மடியில இருக்கிறவனுடைய எச்சையை உன் மேல போட முடியாதுப்பா, ನನ್ನ ಮಡಿಲಲ್ಲಿ ಇರುವಂತ ನಿನ್ನಿಂದ ನಿನಗೆ உன் ಹಾಕಕ್ಕಾಗಲ್ಲ, இடத்துக்கு நான் வர முடியாதுப்பா. ನಿಮ್ಮ ಸ್ಥಳಕ್ಕೆ ನನ್ನಿಂದ ಬರಕ್ಕಾಗಲ್ಲ. அப்பதான் சொல்றாரு, அபிரகாம் ஐயா, ಅವಾಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾನೆ, ಅಬ್ರಹಾಮನ உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் தான். ನಿಮಗೂ ನಮಗೂ ಸ್ವಲ್ಪ ತುಂಬಾ ದೂರ. நான் இன்பமா வாழ்ந்து சுகமா வாழ்ந்து அக்கிரமத்துல வாழ்ந்து இன்னைக்கு நான் நரகத்துக்கு வந்துட்டேயா. ನಾನು ಪ್ರೀತಿಯಾಗಿ ಬದುಕಿ ಸುಖವಾಗಿ ಇದ್ದು ಇವತ್ತು ನಾನು ನರಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀನಯ್ಯ. ஆனா நான் விட்டுட்டு வந்த என் குடும்பம் எல்லாம் இருக்குயா, ಆದ್ರೆ ನಾನು ಬಿಟ್ಟು ಬಂದ ನನ್ನ என் ಕುಟುಂಬ சகோதரலாம் இருக்கிறாயா, ನನ್ನ ಸಹೋದರರೆಲ್ಲ ಇದ್ದಾರಯ್ಯ. லாசருவை கொஞ்சம் அனுப்புயா. ಲಾಜರನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಳಿಸಯ್ಯ. நடக்காது. ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ಓ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, நரகனா என்ன, ನರಕವಂದ್ರೆ ಏನು, பரலோகம்னா என்ன, ಪರಲೋಕವಂದ್ರೆ உன் ಏನು, காலத்தை நீ குறைத்து கொண்டாய், ನಿನ್ನ ದಿನಗಳನ್ನು ನೀನು ಕೊರತೆ ಮಾಡಿಕೊಂಡೆ, பின்புதான் உனக்கு தெரியும்.
ಆಮೇಲೆ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. அடுத்த வாரம் இதை நாம் தொடருவோம். ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಇದನ್ನು ನೋಡೋಣ. ஹல்லேலூயா. ஹalleluya. காலத்தை குறைத்துக் கொள்ளாதீர்கள். ದಿನಗಳನ್ನು ಕೊರತೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡಿ. வாழ வேண்டிய வயசுல வாழ்ந்து காட்டுங்க. ಬದುಕಬೇಕಾದ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಬದುಕಿರಿ. அதுக்கு சவால் இட வேண்டாம். ಯಾರ ಹತ್ರನೂ ಸವಾಲ್ ಹಾಕಬೇಡಿ. தோற்று போவா. ಚಾಲೆಂಜ್ ಮಾಡಬೇಡಿ. இயேசுவோடு வாழ்ந்து கொடு. ಯೇಸುವಿನ ಜೊತೆ இயேசுவிட தாழ்மை இருந்தது. ಯೇಸುವಲ್ಲಿ ತಾಳ್ಮೆ ಇತ್ತು. கீழ்ப்படிதல் இருந்தது. ಆತನಲ್ಲಿ விட்டு ತಗ್ಗಿಸುವುದು. கொடுக்கிற தன்மை இருந்தது. ಆತನಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದು எல்லா ಇತ್ತು. பாரத்தை அவர் சுமந்து கொண்டு அந்த மேன்மை இருந்தது. ಆ ಎಲ್ಲಾ ಭಾರಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಆ ಮಹಿಮೆ ಪ್ರಭಾವ ಆತನಲ್ಲಿ ಇತ್ತು. அதற்கு இடம் கொடு. ಅದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡು. ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த ஒரு சிலரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ಇಲ್ಲಿ ಕೆಲವರನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப நான் எழுப்பி சொல்லிட்டேன்னு வெச்சுக்கங்களேன். ನಾನು ಇಬ್ಬರು ನಿಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸಿ ಹೇಳಿಬಿಟ್ಟೆ ಅಂತ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. அவங்க நினைவுல என்ன பார்க்கும் போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ಅವರು ಇವತ್ತರಿಂದ ನನ್ನ ನೋಡುವಾಗಲ್ಲ ಬೈತಾರೆ. யாரெல்லாம் சேர்றாங்களோ ಅವ್ರ ಜೊತೆ ಯಾರೆಲ್ಲ அப்பெல்லாம் ಐಕ್ಯವಾಗಿದ್ದಾರೆ என்ன பத்தி பேசிட்டே இருப்பாங்க. ಅವ್ರ ಹತ್ರ ಎಲ್ಲ ನನ್ನನ್ನು ಕುರಿತೇ இயேசு ಮಾತನಾಡ್ತಾರೆ. தீர்க்க தரிசனமா சொன்னார்னு நினைக்க மாட்டாங்க. ಯೇಸು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳೋದಿಲ್ಲ. என்ன பத்தான் சொன்னாரு. ಅವ್ರು ನನ್ನ இவர் யோக்கியமா? ಇವ್ರೇನ್ இந்த மனைவி யோக்கியமா? ಇವ್ರ ಹೆಂಡತಿ எங்க ಯೋಗ್ಯನಾ? பிள்ளைங்க யோக்கியமா? ಇವ್ರ ಮಕ್ಕಳು ಯೋಗ್ಯನಾ? யா எனக்கு இந்த வேலை. ಏನಕ್ಕೆ ಈ ஆனா ಕೆಲಸ? ஆண்டவர் சொல்றா நீ சொல்லுன்றாரு. ಆದ್ರೆ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ನೀನ್ ಹೇಳು எனக்கு ಅಂತಾರೆ. எனக்கு என்ன தண்டனை வந்தாலும் சரி ನನಗೆ ಏನ್ ಶಿಕ್ಷೆ ಬಂದ್ರು வேண்டாம் ஆண்டவரே, என் மன உள்ளத்திலிருந்து சொல்றேன். ಆದ್ರೆ ನಾನು ಹೃದಯದಿಂದ ಹೇಳ್ತೇನೆ ಬೇಡ ದೇವ್ರೇ. அவர் பார்த்து கொள்கிறார். நீ தேவர் எந்த நோடிக்கொள்ளுகிறார். நிலைமையில நீ உட்கார்ந்து இருக்கிற, ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ நீ ಕುಳಿತಿದ್ದೀರಾ? எப்படிப்பட்ட நினைவில் இருக்கிற, ನೀನ್ ಯಾವ இப்போ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೀರಾ? ஆராதனை முடிஞ்ச பிறகு ಆರಾಧನೆ ಮುಗಿದ நீ ಮೇಲೆ எப்படி வந்து அப்படிதான் நீ போக போற. ನೀನ್ ಹೆಂಗ್ ಬಂದು ಹಾಗೆ உனக்குள்ள ಹೋಗುತ್ತೀಯ. சமாதான வழி வராது. ನಿನಗೆ ಸಮಾಧಾನವಾದ ದಾರಿಗೆ ಬರು. கர்த்தர் உன்னை பார்க்கிறார். ದೇವರು ನಿನ್ನ உன் ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. காலத்தை குறைத்துக் கொள்ளாதே. ನಿನ್ನ ದಿನಗಳನ್ನು ಕೊರತೆ ಮಾಡಬೇಡ. ஆண்டவருக்கு மகிமை. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. Hallelujah. God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.